Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. குடியிருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் எங்கள் பணிவார்ந்த நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கீழே உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் சௌரியமாக மேலே வந்து உட்காந்துக்கலாம். என்னடா சொற்பொழிவு தூங்கணுமே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், உங்களை தூங்க வைக்க மாட்டேன். இந்த 1.25 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்காமல் என் கூட சேர்ந்து நான் நிறைய கேள்வி பதில் செஷன் மாதிரி இருக்கும். அழகாக பேசி எங்கெல்லாம் பாடணுமோ அங்கெல்லாம் பாடி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 1.25 மணி நேரம் சந்தோஷமாக இந்த சொற்பொழிவை கேட்கலாம். ஏன்னா சொற்பொழிவுனாலே பொதுவாக தூக்கம் வரும். ஏன்னா என்னோடய கணவர்கிட்ட கேட்ட சொற்பொழிவுக்கு வரீங்களா அப்படின்னு, அம்மா வீட்லேயே உன் சொற்பொழிவை கேட்க முடியல நீ போய்க்கோன்ட்டார். எல்லா கணவருடைய முகத்தில் மட்டும் சிரிப்பு. எனக்கு புரியுது, எல்லா வீட்லேயும் அதுதான். இங்கே உங்களுக்கு முருகனை பற்றி பல அற்புதமான விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிறோம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வாலவேல விகாரவா வாரகாமனை நாடிவா வாடி நாடிடுமோ சிவா வாசி மோகன வேலவா சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்னோட குரல் முதல் ரோலேருந்து அங்க வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருக்கும் கேட்குது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு அங்கேருந்து பதில் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். வெற்றிவேல் முருகனுக்கு, இது எனக்கு கேட்டாச்சு. இப்போ நம்ம வடபழனி முருகனுக்கு கேட்கணும். நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம், கேட்டுடும். அதனால சக்திவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு. வடபழனி முருகனுக்கும் பழனி முருகனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ வடபழனி முருகனுக்கு கேட்டாச்சு. நீங்க சொல்ற அரோஹரா பழனி முருகனுக்கு இப்ப கேட்கணும். அதனால பழனிமலையாண்டவனுக்கு. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் உங்க குரல் பேச்சால கேட்கக்கூடாது, உங்களுக்குள்ள பேச வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் வாசிக்கிறதுல பேசுறது தெரியாது. முன்னாடி உட்காந்து கொட்டாயோட வேண்டாம். இதெல்லாம் சொல்லி தான் என் மாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். முதல் ரோல் உட்காந்து கொட்டாயோட கூடாது அப்படின்னு.
மனித இயல்பு கொட்டாய் வரதெல்லாம். அதனால அப்படி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அப்படியே பேசுகிற மாதிரி பேசி ஹா அப்படின்னு பண்ணி என்னை மறுபடியும் நீங்கள் என்னை பார்த்துக்கலாம். அதனால் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாமே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று இறைவனை பிரார்த்தித்து கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து, இன்னைக்கு நீங்கள் பல பேர் என்னை பார்த்துருக்கலாம். வைகாசி விசாகம் ஆகட்டும், நவராத்திரி ஆகட்டும், வடபழனியில் என்னோட நிகழ்ச்சி எப்பயும் வருஷா வருஷம் பல முறை என்னை கூப்பிடுவாங்க. எல்லா வீட்லேயும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் டப்பா இருக்கும், அது டீஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா? அது மைசூர் பாக்கோ அவங்களோட அந்த கை முறுக்கோ, என்னடா சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போதே இப்படி அழகாக வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மைசூர்பான் பேசுகிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த நெய் வழியும் மைசூர் பாக்கை பார்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசை வரும். அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது பெருமைக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல எல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பான்சர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட அந்த என்டையர் மேனேஜருக்கும் உங்களுடைய சார்பில் ஒரு பெரிய கைத்தட்டல் கண்டிப்பாக நம்ம தரணும். முரளி சார் அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். ஒரு ஒரு இடத்துலையும் இந்த ஆன்மீகத்துக்காகவே, ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வடபழனி ஆலயம், நான் சொன்னேன் போன வாட்டி நான் சாரை பார்த்துட்டு போனேன், ஐயா என் ஆசீர்வாதம் பண்ணார். இப்போ தான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த வடபழனியில் எல்லா மெம்பர்ஸ்க்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் சொன்ன மாதிரி சொற்பொழிவு அப்படின்னா ரொம்ப இந்த சின்ன வயசுக்காரங்க புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இல்லையா? போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போர் அடிக்காமல் பல பல அற்புதமான தகவலை நான் இன்னைக்கு தரப்போகிறேன். தர்மம் எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன? தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? அதுதான் எல்லா தெய்வமும் சொன்ன விஷயம். அது கிருஷ்ண பரமாத்மா ஆகட்டும், முருகப்பெருமானாகட்டும், எல்லா தெய்வமும் சொன்னது அதுதான். நம்ம நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா நல்லா சுமாராக பேசும், இந்த அம்மாவுடைய சொற்பொழிவுக்கு வாங்கன்னு ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது தர்மம். வரும்பொழுது ஒன்றா வரீங்க, போகும்போது 2 பேரை வாடி அந்த சீரியல் இன்னைக்கு என்னடி ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேராக எழுந்து போகிறது அதர்மம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். அதனால இன்னைக்கு தர்மத்தை கடைப்பிடித்து நம்ம நடந்துப்போம். ஏன்னா எனக்கு ஒரு பயம், என்ன பயம்ன்றதை சொல்லிடுறேன். எப்படி இப்போது நீங்கள் கை தட்டுறீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சில இடத்துல புரிதல் அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு அம்மையார் சொல்கிறாங்க, ஒரு 4 நாள் முன்னாடி என்னை பார்த்து ஒரு வயசான அம்மா, இதோ இந்த சேப்பு கலர் புடவை கட்டிட்டு உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு அம்மா பார்த்து சொல்கிறாங்க, அம்மா என்னை பார்த்து சொல்லுது, அம்மா எனக்கு தூக்கமே வராது, ஆனால் அவங்க சொற்பொழிவு கேட்டால் அந்த தூக்கம் எங்கேருந்து தான் வருமோன்னு தெரியல, சௌக்கியமாக தூங்குறேன் அப்படின்னு. இது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்களா நெகட்டிவாக எடுத்துப்பீங்களா? சந்தோஷமாகவும் எடுத்துக்க முடியல, நம்ம தூக்கம் வர மாதிரி பேசுகிறோமா அப்படின்னு பயமாகவும் இருக்குது. அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்னை ஊக்கப்படுத்துவதற்கு பல பல அற்புதமான விஷயங்கள் கைத்தட்டல் மூலம் நீங்கள் என் கூட நான் கேட்டால் அதற்கான பதில் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியும். எதற்காக ஒரு வைகாசி விசாகம்னா எதற்காக இந்த சொற்பொழிவு மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க? ரொம்ப எளிமையாக நான் சொல்லிட்டு போகிறேன். தூய தமிழ் அப்படியே பயன்படுத்தி இந்த இடத்துல அதெல்லாம் இல்லை. ஜாலியாக ஒரு ஃபேமிலி மெம்பர் நம்ம கூட இப்படி பேசுகிறாங்கன்னு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்க போகுது. இப்போ ஒரு சொற்பொழிவு அப்படின்னு எதற்கு பண்ணுறாங்க? முதல்ல மனிதனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய கொடுப்பினை, ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. எத்தனை யுகங்கள் இருக்குது மொத்தமாக யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். மொத்தம் எத்தனை யுகங்கள்? நீங்கள் கையில் கூட நம்பர் காமிக்கலாம். அற்புதம், 4 யுகங்கள் இருக்குது. என்னெல்லாம்னா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்.
இதில் கலியுகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் கலியுகம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். மொத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடங்கள் தான் அந்த ஒரு கலி. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாபர யுகம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள், 8,64,000 வருடங்கள். எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுகம் திரேதா யுகம், 12,96,000 வருடங்கள். அதற்கு முன்னாடி முதல்ல இருக்கக்கூடிய கிருத்த யுகம் 17,28,000 வருடங்கள். இதுதான் இந்த மொத்த வருடங்கள் முடிஞ்சதுன்னா அந்த யுகம் முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன சொன்னேன், கலியுகத்தில் எத்தனை வருடங்கள் அப்படின்னு சொன்னேன், 4,32,000. அற்புதம்மா, இதுதான் என்னை ஊக்கப்படுத்துது. அப்போ 4,32,000 வருடங்கள் தான் பிரம்மாவோட ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? 4,32,000 வருடங்கள் வந்து பிரம்மாவோட ஒரு நாள். அப்படின்னா பிரம்மா யாரு? நம்ம எல்லாரையும் சிருஷ்டி பண்றவர். அந்த ஒரு நாள்ல இந்த மானுட பிறவி நம்மளுக்கு கொடுத்திருக்கார். மனுஷனா பிறந்திருக்கோம். எத்தனை பேருக்கு பிறந்து வாய் பேச முடியாம இருக்கு, காது கேட்காது, கண்ணு தெரியாது, பகவானை பார்க்கறதுக்கு கண் இருக்காது, அவரோட நாமத்தை சொல்றதுக்கு இந்த நாவை பேச முடியாது, ஏன் கோவிலுக்கு வரத்துக்கு இந்த கால்கள் இருக்காது. ஆனா எல்லாம் இருந்து மனுஷனா பிறந்து எனக்கு இது இல்லை அது இல்லை, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு பகவான் கிட்ட, முருகா உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் நான் கோவிலுக்கு வரேன், எத்தனை முறை வடபழனி ஏறி இறங்குற, ஆனால் எனக்கு ஒன்றுமே பண்ணல. இதே தான் நம்மளோட கான்ஸ்டண்ட்டாக தினம் தினம் நம்ம சொல்கிறது. அதில் யோசிச்சு பாருங்க, மனிதனாக இந்த பிறப்பை கொடுத்து பார்க்கறதுக்கு கண்கள், பேசுறதுக்கு இந்த வாயை கொடுத்துருக்கார், அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு இந்த கரங்களை கொடுத்துருக்கார், அவரை பார்க்க வரத்துக்கு இந்த கால்கள் கொடுத்துருக்கார். எல்லாமே கொடுத்தும் எப்படி மனுஷனாக இருந்து அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இங்கே யாரோ ஒருத்தர் எனக்கு கெட்ட எண்ணமே வந்தது இல்லைம்மா அப்படின்னு கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தரும் தூக்க மாட்டோம். ஏன் நீங்கள் சொற்பொழிவு பண்ணுறீங்களே, நீங்கள் கெட்டதே உங்களுக்கு தோணாதா அப்படின்னா எல்லாருக்கும் தோணும். அதனால தான் மனிதனாக இருக்கும். அதுதான் சிவவாக்கியர் சித்தர் எல்லாருக்கும் தெரியும். சிவவாக்கியர் சித்தர் யாருன்னு அழகான ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், எல் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசரே, ஓம் நம சிவாய ஓம். அற்புதமான ஒரு பாடல். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் அப்படின்னு சொல்றார். இப்போ மண்பானை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்காவது பிற்காலத்தில் பயன்படுமோ அதை வச்சு காசு பண்ணலாம் அப்படின்னு அதை பொத்தி பொத்தி பத்திரமா வைப்பாங்க. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். இந்த வெண்கல பொருட்களை எல்லாம் உடஞ்சு போயிடுத்து, நசுங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அதையெல்லாம் விற்று காசு பண்ணலாம் அப்படின்னு அதையும் பத்திரமா வைப்பாங்க இல்லையா? நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா இவங்க இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, இவங்க இத்தனை எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த ஒரே ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார். என் கலம், அதாவது நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. அதுக்குள்ள அத்தனை மாயை, அந்த மாயையில் சூழ்ந்து எப்படி அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு கடவுள்கிட்ட இப்போ எப்படி இந்த கலியுகத்தில் எப்படின்னா, கடவுளே முருகப்பெருமானே எனக்கு நல்லது நடக்கலைன்னா பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டு மாமிக்கும் நல்லது நடக்கக்கூடாது இல்லையா? வேண்டுதல் இப்போ அப்படி ஆயாச்சு. என் பையன் இப்போ நீங்கள் கேட்பீங்க, உன் பையன் எத்தனடி 12th ஃபெயில் ஆகிட்டாடி, அப்பாடி என் பையனும் ஃபெயில், அதில் என்னங்க சந்தோஷம்? ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்னோட ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறாங்க,
ஏமா நீங்கள் இந்த மாதம் இஎம்ஐ கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இஎம்ஐ வந்து ஒரு ட்ரெண்டு. இல்லைங்க காசே இல்லை, அப்பாடி எங்கிட்டையும் காசே இல்லை, நானும் கட்டல. அப்போ என்ன, யாரும் நல்லா இருக்கக்கூடாது. எனக்கு 2 கண்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும், ஏன்னா நான் இப்படி இருக்கேனே. அப்போ இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு மனசு சுத்தமே இல்லாமல் முருகா 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 ஓடி போயிடுவான் முருகன். கோயிலுக்கே போக வேண்டாம், மனசு பூரா கெட்ட எண்ணங்கள் வச்சுட்டு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எண்ணம் வச்சுட்டு வடபழனி என்ன, பழனி என்ன, மருதமலை என்ன, 6 படை வீட்டுக்கு போனாலும் முருகன் வரமாட்டான், நம்ம மனசில் இருக்க மாட்டான். இது சத்தியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இத்தனை பேர் சேரில் உட்காந்துருக்கீங்க. இப்போது சேரில் உட்காரும்போது அந்த சேர் அசுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம உட்காருவோமா? அந்த சேரை என்ன பண்ணுவோம்? துடைப்போம். இல்லைன்னா சேரை அடுத்தவங்க வந்து உட்காந்துக்கிட்டு மாற்றி வச்சு அந்த சேரை நம்ம பக்கத்தில் இருக்கிற சேரை நமக்கு வச்சுட்டு நமக்கு இருக்கிற அழுக்கான ஒரு சேர் அடுத்தவங்களுக்கு வச்சுருவோம். அதுவும் குறிப்பாக லேடிஸ் பார்த்திங்கன்னா, இந்த புடவை ஜரிகை அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். லேடிஸ்க்கு பார்டர், சாரீ பார்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை கூட அப்படி பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க. லேடிஸோட சாரீ பார்டர் பெரிய விஷயம். அதில் இத்தினூண்டு கரையானம் அப்படி தட்டி 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 அப்படியே கோடி ரூபா போகிறவன் இல்லையா, நம்ம பெண்மணிகள் எல்லாருக்கும் அப்படி தான். அந்த சாரீ அழுக்காயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த சேரில் உட்கார மாட்டோம், பார்டரில் துளி அழுக்கு பட்டுடுமோன்னு. அப்போது சேரை சுத்தமாக இல்லாத போது ஒரு மனிதனான நம்ம உட்கார கஷ்டப்படுறோமே, நம்ம மனசு சுத்தமாக இல்லாத போது முருகப்பெருமான் இங்கே வந்து உட்காருவாரா அப்படின்னா சத்தியமாக உட்கார மாட்டான். எத்தனை கோவிலுக்கு போனாலும் நம்ம மனசில் முருகன் இருக்கணும். நீங்கள் இந்த இப்போ நம்ம வடபழனியில் ஒரு கோவில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா கடவுள் முன்னாடி நின்று ஒரு அடுத்தவங்க பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே நம்ம ஜனங்களுக்கு இருக்கிறது இல்லை. நம்மளே பார்க்கணும் நம்மளே பார்க்கணும், அந்த கடவுளை அப்படியே வேரோடு எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் ஒரு செகண்ட்னாலும் காஞ்சி மகாபெரிவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ காமாட்சி முன்னாடி நில்லு, ஒரே ஒரு செகண்ட் நில்லு, அவள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுவா, அவளுக்கு தெரியும். அதே தான் முருகனுக்கும். அவர் முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் போய் நில்லுங்க, முருகா எனக்கு நீ என்ன தரணுமோ கொடு, எனக்கு என்ன தரக்கூடாதோ அது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அள்ளி 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 தருவார் முருகன். இங்கே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையா? இங்கே கஷ்டம் இல்லாமல் யாருமே வந்திருக்க மாட்டேங்க, நான் உள்பட. மனிதனுக்கு பிரச்சனையே இல்லையெனில் கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லாமல் அர்ச்சனை பண்ணுவோமா? இல்லை. கோவில்கள் இருக்குமா? இல்லை. கந்த சஷ்டி கவசம் படிப்போமா? இல்லை. கந்தர் அலங்காரம் படிப்போமா? இல்லை. எதையுமே படிக்க மாட்டோம். அப்போ கஷ்டம் தரட்டும். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய மேலே தூக்கி போடுங்க, கலகல கலகலன்னு சிரிச்சுட்டே கீழே வரும். என்ன நம்பிக்கை? அம்மாவுடைய கரங்கள் குழந்தைய தூக்கிறதுக்கு அப்படியே பத்திரமா அம்மா நிற்பா, அந்த 2 கையை நீட்டி அப்படின்னு குழந்தைக்கு தெரியும். இதே என்ன மாதிரி ஒரு 30 வயசு பெண்ணை மேலே தூக்கி போடுங்க, என்ன சொல்லுவேன்? அத்தனை கெட்ட வார்த்தை சென்னையில் பஞ்சமே கிடையாது. அவனை லூசு முட்டாள் அதெல்லாம் எல்லாம் லபலபலபலன்னு திட்டி முடிச்சிருவோம். அப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளுக்கும் முருகன் மேலே நம்பிக்கை. முருகா எவ்வளோ தூரம் வேணாலும் என்னை தூக்கி போட, எத்தனை கஷ்டம் வேணாலும் கூட, ஆனால் உன்னுடைய கரங்கள் என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கணும் முருகா அப்படின்னு சரணாகதி அடைங்க. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி அத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயத்தை சமர்ப்பயாமி அப்படின்னு. சரணாகதி எப்படி இருக்கணும்? முருகா பண்ணுவியா, என் கூட இருப்பியா, பண்ணுவியா பண்ணுவியான்னு கேட்கக்கூடாது. முருகன் பண்ணுவார், அதுதான் சரணாகதி. உடம்பால உள்ளத்தால சரீரத்தால வாக்கால மனசால புத்தியால அத்தனையிலையும் முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடையணும். இப்படி இருந்தா நீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்றேன், இன்னிலேருந்து இது ஆரம்பிங்க. முருகா என்று தினம் டெய்லி 18 டைம்ஸ் சொல்லுங்க. நம்ம சீரியல் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், எல்லாரும் இன்னிலேருந்து ஆரம்பிங்க முருகனோட நாமத்தை சொல்றதுக்கு.
நிறைய பேர் இங்கே சொல்லுவீங்களா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். அந்த முருகனுடைய நாமத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த வருடங்கள் சொன்னேன் பாருங்களேன், கலியுகத்தில் எவ்வளோ வருடங்கள்? 4,32,000 கூட்டினீங்கன்னா, இங்கே மேக்ஸ் டீச்சர் யாராக இருந்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணலாம். அதை கூட்டி பாருங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா 9. 4 + 3 + 2 9. அதுக்கு முன்னாடி யுகம் துவாபர யுகத்தை கூட்டி பாருங்கள் 8,64,000. அப்போ 8 + 6 + 4 எல்லாம் கூட்டினீங்கன்னா 9. அதே மாதிரி திரேதா யுகம் 12,96,000 எல்லாத்தையும் கூட்டு பாருங்கள். 1 + 2 + 9 + 6 கூட்டினீங்கன்னா 9 வரும். அப்போ இந்த 9 அப்படின்றதற்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்புண்டு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த 9 நம்ம வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, நவவித பக்தி. அத்தனை புராணங்கள்லையும் சொன்ன ஒரு விஷயம். அது எந்த புராணம் எடுத்துக்கோங்க, ஸ்கந்த புராணம் எடுத்துக்கோங்க, இல்லை மார்க்கண்டேய புராணம் எடுத்துக்கோங்க, விஷ்ணு புராணம் எடுத்துக்கோங்க, எல்லா புராணத்திலையும் சொன்ன ஒரு விஷயம் 9 விதமான பக்திகளை கடைபிடிக்கணும். என்ன? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஆத்ம நிவேதனம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம். இந்த 9 விதமான பக்தியில் ஒன்று சொல்லணுன்னாலே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு மொத்தமாகவே 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நவவித பக்தியை பற்றி நான் அடுத்ததில் பேசுகிறேன், அடுத்த சொற்பொழிவுக்கு வரும்போது. ஆனால் இந்த 9 விதமான பக்தியில் ஏதோ ஒரே ஒரு பக்தியை கடைபிடித்தால் போகிறோம், முருகன் நம்ம கூடயே இருப்பான். இந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, ஒரு குட்டி குரங்கு எடுத்துக்கோங்க. அந்த குட்டி குரங்கு எப்படின்னா, அம்மா குரங்கு போய் கெட்டியாக அப்படி பிடிச்சிக்கும். அம்மா குரங்கு எத்தனை மரத்துலேருந்து மரம் தாவினாலும் குட்டி குரங்கு விடாது, அம்மா குரங்கு கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம பக்தியும். அந்த குட்டி குரங்கு பிடிச்சிக்குது பாருங்க, அந்த மாதிரி முருகனை இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு தேதி எடுத்துக்கோங்க, 2 ஜூன் 2/6/2026 கூட்டி பாருங்க, இன்னைக்கும் 9 தான். நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமான் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம இதை சந்தோஷமா எடுத்துட்டு இன்னிலேருந்து இந்த நவவித பக்தியில ஏதோ ஒரு விதமான பக்தியை நம்ம கடைபிடிப்போம். இங்க இருக்கிறவங்க முக்கால்வாசி என்னோட பெரியவங்க தான். ஏன்னா எனக்கு சும்மா புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்னு என்னை ரொம்ப ஆன்டி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, எனக்கு மனசே வருத்தமாயிடும். அதனால என்னுடைய முக்கால்வாசி பேர் பெருசுதானா. நானும் ஒரு சொற்பொழிவிலே சொல்லுவேன், குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிடும் போல். எல்லா சொற்பொழிவும் பெரியவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த சின்ன மிட் ஏஜ் என்ன மாதிரி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சொற்பொழிவுக்கு வரணும், ஏன்னா நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு பக்தின்னா என்னன்னு சொல்லித்தரணும். அப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த நவவித பக்தியை கடைபிடித்தால் முருகனோட நாமத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும். ஆனால் முருகனோட நாமத்தை தினம் தினம் சொல்கிறோமா? உண்மையாகவே மனசை தொட்டிங்க இருக்கிற ஒருத்தரும் சொல்லுங்கள். 1/2 மணி நேரம் பூஜை ரூமில் உட்காந்தாதான் ஃபோனில் மெசேஜ் வருது, எடுத்து பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ், அப்போ தான் குட் மார்னிங் அப்படின்னு போட்டு ரோஜா பூ அமைச்சிருப்பான். அது தேவையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நாளை நாளை நாளை, வேலை வேலை வேலைன்னு அந்த வேலை வேண்டுவதற்கே நம்ம மறந்து போயிடுறோம். அதனால நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், வேலவனை வணங்குவது நம் முதல் வேலையாக இருந்தால் நம்மளை காக்கிறது தான் கந்தனோட முதல் வேலையாக இருக்கும். அது நம்பிக்கையோடு இன்னிலேருந்து நீங்கள் பண்ணி பாருங்க. அந்த வேலை வச்சு பூஜை பண்ணி பாருங்க. இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வேல் பூஜை பண்ணால் என்னுடைய மகனுக்கு தெரியும், தினம் தினம் அந்த வேல் பூஜை இடைவிடாமல் நீங்கள் பண்ணுங்கள். இந்த 48 நாள் 1 மண்டல காலம் நீங்கள் குறைஞ்சபட்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா காரியம் முடிஞ்சிருச்சுன்னா கடவுளை மறந்து போயிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. கடவுள் அட்வொகேட் கிடையாது. பிரச்சனைனா அட்வொகேட் கிட்ட போய் ஐயா 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 பிரச்சனை ஐயா, முடிஞ்சு போனால் அட்வொகேட் யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கக்கூடாது. முருகா உன்னை 48 நாள் வேண்ட என்னோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைன்னு, அப்புறம் முருகன் யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 48 நாட்கள் வேலை வச்சு மனசார பூஜை பண்ணி பாருங்க. முருகா என்ற அந்த நாமத்தை சொல்லி பூஜை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வாட்டி சொற்பொழிவுக்கு வரும் பொழுது
இங்கே இருக்கிற ஒருத்தரும் சொல்லுவீங்க என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிட்டார் முருகப்பெருமான் அப்படின்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அடுத்த வாட்டி என்னுடைய சொற்பொழிவு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ உங்க கைத்தட்டலால நீங்க தெரிவிக்கலாம். அப்போ உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம எதற்கு விடணும்? முருகா என்று சொன்னால் என்ன பலன்னா, அதுவும் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மேன்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது என்னங்க தமிழ் கிராமட்டிக்கல் எரரா இருக்கே இல்லையா? இலக்கணம் படி பார்த்தா அது தப்பு தானே. முருகா என்னும் நாமம் அப்படிதானே வரணும், ஒன் சிங்குலர். அப்ப எப்படி முருகா என்னும் நாமங்கள்னு போட்டார் அருணகிரிநாதர் அப்படின்னா, அருணகிரிநாதருக்கு கிராமர் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அருணகிரிநாதருக்கு தெரியாத ஒரு விஷயமா அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, முருகா அப்படின்றது நீங்க மூணா பிரிங்க, மு ரு கா. இது சம்ஸ்கிருதம் படிச்சவங்களுக்கு தெரியும். என்னுடைய குரு எனக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். மு அப்படின்னா எந்த தெய்வத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுந்தனை குறிக்குது. அப்போ விஷ்ணு இருக்கும் இடத்தில் யார் இருப்பா? கணவன் இருக்கிற இடத்துல மனைவி நிச்சயமா இருப்பா. இந்த காலத்துல அப்படிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மனைவி அம்மா வீட்டுக்கு போறான்னா கணவன்மார்கள் ஆஹா போயிட்டு வாமா, என் கணவருக்கு அப்பதான் சந்தோஷமே வரும், என் அம்மா வீட்டுக்கு போம்பார். ஏன்னா அந்த 10 நாள் புடுங்கல் இல்லாம இருக்கும். இங்க எல்லாரும் அப்படிதானே, எல்லா கணவருக்கும் அதே சுச்சுவேஷன் தானே. என்ன மாதிரி? அதான் சிரிப்பிலேயே தெரியுது, அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் அதுதான். அப்போ அந்த காலத்துல எப்படின்னா கணவன் இருக்கும் இடத்தில் மனைவி நிச்சயமாக இருப்பாள். அப்போ முகுந்தன் இருக்கும் இடத்தில் தாயார் நிச்சயமாக இருப்பாள், லக்ஷ்மி தேவி இருப்பாள். அடுத்தது ரூ என்றால் யாரை குறிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ருத்ரன், சிவபெருமான். அப்போ சிவன் இருக்கும் இடத்தில் பார்வதி இருப்பாள். அப்போ சிவன் பார்வதி இருக்கும் இடத்தில் குழந்தைகளும் இருப்பாங்க. அடுத்தது கா. கா என்றால் யாரை குறிக்குது அப்படின்னா பிரம்மா. ஒரு உதாரணத்துக்கு எப்படிங்க இதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சம்ஸ்கிருதத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜகத் அப்படின்னு சொல்றோம். ஜகதம் அப்படின்னா என்ன? உலகம். நம்ம சொல்லும் பொழுது எப்படி வேண்டுவோம்? ஜகதப் பித்ரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் வேண்டுவோமா? அப்போ ஜகத் அப்படின்னா என்ன? உலகம். அப்போ இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. அதற்கு காரணம் யாருன்னா ஜகத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த க அதுதான் பிரம்மா. அப்போ பிரம்மா சிருஷ்டி பண்ணதுனால தான் இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ அந்த கா என்பது பிரம்மாவை குறிக்குது. அப்போ பிரம்மா இருக்கும் இடத்தில் சரஸ்வதி தேவி இருப்பாள். அப்போ அதுதான் அருணகிரிநாதர் எழுதியிருக்கார், முருகா என்னும் நாமங்கள். முருகான்னு ஒரே நாமத்தை சொன்னா போதும், விஷ்ணு இருப்பார், அவருடைய மனைவி இருப்பார், சிவபெருமான் இருப்பார், அவருடைய மனைவி பார்வதி இருப்பாள், பிரம்மா இருப்பார், அவருடைய மனைவி சரஸ்வதி தேவி இருப்பாள். அதனால ஒரு நாமத்தை சொன்னால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உடனே நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஒரு சின்ன உதாரணத்திற்கு கலியுகத்தில் கடவுள் நாமத்தை சொன்னா என்ன கிடைக்கும்? உண்மையாகவே நீங்க சொல்லுங்கம்மானா ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அது ஒருத்தரை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னதுக்கு பிறகு முருகா என்னும் அந்த நாமத்தை சொன்னால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் வாழ்க்கையில. இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு பிறகு முருகா என்னும் நாமத்தை இடைவிடாமல் நம்ம எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாமம் இந்த முருகனுடைய நாமம். இவர் யாரு அப்படின்னா, நம்மள மாதிரி ஒரு பெற்றோருக்கு பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில பல பல தவறான ஆசைகள் அவருக்கு வந்தது. தவறான ஆசைகள் அப்படின்னா தர்மம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குங்க. தர்மத்தை கடைபிடிக்கிறது, ஸ்திரீ தர்மம் இருக்கு, புருஷ தர்மம் இருக்கு, தர்மம் நிறைய விதத்தில் இருக்கு. ஆனா இந்த மனிதன் எப்படி அப்படின்னா, ஒரு ஆணாக இருக்கிறதுனால ஒரு பெண் மேல தவறான ஒரு ஆசை வருது. அப்ப என்ன பண்றார், அந்த சிறு வயதுல எல்லா ஆசையும் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கார். எல்லாம் நடக்கிற வரைக்கும் முருகப்பெருமான் ஆடுறா ராஜா ஆடுறா ராஜா ஆடுறா ராஜான்னு ஆட வைப்பார். ஆனா ஒன்னே ஒன்று,
இன்னைக்கு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா நாளைக்கு அதே முருகப்பெருமான் நிச்சயமாக திரும்ப தருவார். இதில் சந்தேகமே இல்லை. இங்கே இருக்கிற உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணியிருக்காங்க, நம்ம இருக்கோம், உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணியிருக்காங்க, செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தா இந்த சன்னிதானத்தில் முருகப்பெருமான் வெளியிலேருந்து பூவோ பழமோ எதுவுமே கேட்கல, மனசார பக்தியை கேட்குறார். 2 சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டிட்டு போங்க, முருகா என்னை இப்படி கஷ்டம் கொடுக்குறானே, ஏனோ தெரியல, நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு இங்கே அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்களை நீங்கள் சபிக்கவே வேண்டாம், அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டவே வேண்டாம். அவனுக்கு என்ன கூலி தரணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இதை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்னிலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கூட முருகன் இருக்கார் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. அந்த மனிதனும் என்ன பண்ணுறார், பெண்மணிகள் மேலே இருக்கிற ஆசையில் அத்தனையிலையும் ஆடியாச்சு. ஆட்டமான ஆட்டம் எல்லாம் ஆடி எல்லா விதத்திலையும் என்ஜாய் பண்ணியாச்சு. எல்லாம் சௌக்கியமாக இருக்கோமே, நமக்கு என்ன, நம்ம எல்லாம் தப்பு பண்ணாலும் தெய்வம் என் கூட தான் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் சவால் கட்டி வாழ்க்கையில் தோக்க வேண்டிய ஒரு தருணம். தான் கிட்ட இருக்கிற எல்லா பைசாவும் போயிடுத்து, 1 ரூபா மிச்சம் இல்லை. எல்லா இடத்துலையும் திரும்பின இடமெல்லாம் கடன். கடன் வாங்கி அவர் அசிங்கப்படுத்தாத ஒரு மனிதரே இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு அழுது என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமேன்னு யோசிக்கிறார். வாழ்க்கையில் பணம் போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நோய் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த நோய் கொடுக்குறாரு பாருங்க கடவுள், அந்த நோயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு டாக்டரோ சயின்டிஸ்டோ ஜோதிடனோ நினச்சா முடியாது. இங்கே யாரோ டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா என்னை மன்னிக்கணும். ஏன்னா டாக்டருக்கு டாக்டர் முருகப்பெருமான், இறைவன் நம்ம குறைகளை நிச்சயமாக தீர்ப்பார். டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் போராடுவார். ஆனால் டாக்டர்னாலையும் முடியல அப்படின்னா நமக்கு தூய்மையான பக்தி இருந்தால் நமக்காக போராடுவார் முருகப்பெருமான். நம்ம தலையெழுத்தை கூட மாற்றுவார் முருகப்பெருமான். அந்த மாதிரி இந்த மனிதர் என்ன பண்ணுறார், எல்லா விதமான தவறும் பண்ணிட்டார். எல்லா பணமும் போயிடுத்து கடைசியில் தொழுநோயால் அவஸ்தைப்படுறார். தொழுநோயால் அவஸ்தைப்பட்டு எல்லாரும் என் பக்கத்திலேயே வராதன்னு தள்ளி தள்ளி விடும்பொழுது, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக திருவண்ணாமலைக்கு போகிறார். திருவண்ணாமலைக்கு போய் அந்த வல்லாள கோபுரத்துக்கு கீழே உட்கார்றார். கீழே உட்காந்து இவ்வளோ தவறு பண்ணிட்டேனே, இவ்வளோ பெண்மணிகள் கூட தவறாக இருந்திருக்கேனே, இத்தனை தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், இனிமே நான் வாழ்ந்த என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறார். எப்படியாவது சிவபெருமான் வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னு யோசிக்கிறார். முருகப்பெருமான் காப்பாற்றுவாரான்னு யோசிக்கிறார். யாரும் வரல. நேராக கோபுரம் உச்சிக்கு போகிறார். நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு மேலேந்து கீழே விழுறார். கோபுரத்திலேருந்து கீழே விழுந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளாக விழுப்போம்போது என்ன சொல்லுவோம், ஐயோ அம்மா அப்பான்னு வேண்டாத வார்த்தையை சொல்லிடுவோம். ஐயோன்னெலாம் சொல்லவே கூடாது. அவர் என்ன சொல்லிட்டார், விழும் பொழுது முருகா அப்படின்னு சொல்லி விழறார். விழுது அப்படியே கீழே போகும்பொழுது 2 கரங்கள் அவர் அப்படியே தாங்கி பிடிக்குது. அப்போது ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்து போய் மேலே பார்க்குறார். பார்த்தால் அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு புரியவே இல்லை. இன்னும் நிமிர்ந்து பார்க்குறார். பார்த்தால் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முருகம் ஒன்று, குன்றுவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்று அந்த இடத்தில் 6 முகனை தரிசிக்கிறார். அவனால பேசவே முடியல, பிரமிச்சு போய் பார்க்குறார். முருகா முருகா என்ன நீ காப்பாத்துறியா, இந்த ஒரு அயோக்கியனை, இந்த பாவியை காப்பாத்துறியேப்பா, எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இத்தனை பாவம் பண்ண இந்த அழுக்கு மூட்டையை நான் எங்கே போய் வைப்பேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல முருகப்பெருமான் அந்த மனிதனுடைய நாவல ஓம் என்னும் அந்த பிரணவ மந்திரத்தை எழுதுறார். அந்த மனிதர்
வேற யாரும் அல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் முருகனை நினைத்து திருப்புகழ் பாடுறோமே, அந்த திருப்புகழை தந்த அருணகிரியாரை தான் அந்த இடத்துல முருகப்பெருமான் காப்பாத்தி சொல்றார், இன்னிலேருந்து அருணகிரி நாதராக நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றார். அப்போ அருணகிரியாருக்கு பாருங்க, ஒரே வாட்டி முருகா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடோடி வந்து ஒரு பாவிக்கு பாப விமோச்சனம் கொடுத்திருக்கார். கொடுத்து அவர் கேட்கிறார், அருணகிரிநாதர் கேட்கிறார், முருகா, அவருடைய திருப்புகள்லே ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிதவுமறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் அப்படின்னு அழறார். என்ன முருகா, நானும் பிறந்து நானும் வளர்ந்து 16 வயசாய் எல்லாம் பண்ணி இத்தனை பாவியாக இருந்து உன்னுடைய திருவடியை நான் துதிக்கவே இல்லையே முருகா. இப்பேற்பட்ட பாவியான நான் எதற்காக உயிரோட வாழணும்? முருகா, உன் நாமத்தை சொன்னதுக்கா இந்த மாதிரி பாவியை காப்பாத்தின அப்படின்னு கேட்ட உடனே முருகப்பெருமான் சொல்றார், என்னுடைய புகழை நீ எழுதணும் அப்படின்னு சொல்றார். எப்படி முருகா நான் எழுத போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆரம்பிச்சு கொடுக்கிறார் முருகப்பெருமான். எப்படி சொல்றாருன்னா, முத்தை தரு அப்படின்னு ஆரம்பி அப்படின்னு சொல்றார். அப்பதான் முதல் திருப்புகழ் எழுதுறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்கொரு வித்து குருபரை எனவோதும் முக்கட்பர மற்கச் சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரல் 33 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தத்தை கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிர்த்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கர டிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்போ ரிக்க திரிகடகு எனவோத கொட்டுப்பறை கொட்டக்களம் இசை குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்குப்பிடியன முதுகுகை கொட்புற்ற நற்புற்றவனரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளே அப்படின்னு எழுதி அந்த ஒரு திருப்புகழை முடிக்கிறார் அருணகிரிநாதர். அவருக்கே ஒண்ணுமே புரியல, அருவி மாறி கொற்றது அருணகிரிநாதருக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, முருகப்பெருமானை நினைத்து ஒரு திருப்புகழ் ஒரு நாளைக்கு பாடுங்க போரும். முருகன் என்ன கொடுப்பார் தெரியுமா? நீங்க கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். ஒரு உதாரணத்திற்கு இந்த அம்மாக்கு சொல்லுவாங்க, முருகா எனக்கு வயசாயிடுச்சுப்பா, நானும் அவை பாட்டி மாதிரியே இருக்கேனே, எனக்கு இப்பயாவது ஒரு 3 பெட்ரூம் வீடு கொடுப்பா, சொந்த வீடு கொடுப்பா அப்படின்னு யோசிப்பார். இந்த அம்மா யோசிப்பாங்க, முருகா என்னுடைய பையன் எப்படியாவது நல்லபடியாக படித்து ஒரு 80 மார்க் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் முருகன் என்ன எழுதியிருப்பார்? நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் வீடு தான் கிடைக்கும், உங்கள் குழந்தைக்கு 80 மார்க் தான் கிடைக்கும். ஆனால் முருகன் யோசிச்சிருப்பார், இந்த அம்மாவுக்கு 4 பெட்ரூம் இருக்கிற வீடு கொடுக்கணும், இந்த குழந்தைய ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம தகுதிக்கு கேட்டால் நம்ம தகுதிக்கு தான் கொடுப்பார். கேட்காமல் இருந்தால் அவருடைய தகுதிக்கு கொடுப்பார். இன்னும் சொல்லணும்னா கேட்டால் கேட்ட விஷயம் கிடைக்கும், கேட்கல அப்படின்னா முருகன் தன்னையே கொடுத்துருவார். அதனால அவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அத்தனை பேரும் நல்லா இருக்கட்டும். ஆனால் என்ன கேட்கும்போது பக்தியோடு கேளுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் சிவராத்திரிக்கு கபாலீஸ்வரர் கோயில் போகிறேன். போன வருஷம் போயிருந்த பொழுது அங்கே ஒரு அம்மையார் சிவபெருமான நம்ம என்ன பண்ணுவீங்க, முருகன் இப்போ என் முன்னாடி முருகன் இருக்கார் அப்படின்னா இப்படி தானே நம்ம வேண்டணும். யாராவது இப்படி வேண்டுவோமா? இல்லை.
அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் அங்கே இருக்கார், அந்த கோபுரமும் அங்கே இருக்குது. அந்த பெண்மணியும் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஸ்தே அஸ்து பகவன் இந்த பக்கமே பார்த்து வேண்டுறாங்க. நானும் அந்த அம்மாவை குருன்னு பார்த்துட்டே இருந்தேன். நமக்கு தான் வாய் சும்மா இருக்காது, தினம் சந்திராஷ்டமம். சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணேன், சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டேன். என்னடா இந்த அம்மா குருன்னு பார்க்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே அந்த அம்மா என்னை பார்த்து டக்குன்னு சொல்லிட்டாங்க, அம்மா நீங்களாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு உங்களை பார்த்தா சந்தோஷமா, ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னம்மா அப்படின்னா, நான் போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அரிசி கடைக்கு போயிருந்தேன். அங்கே போனோடனே அரிசி மூட்டையை பார்த்தோன்னே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துருச்சுன்ட்டாங்க. என்னை ஆடி போயிட்டேன். என்னடா நம்ம அரிசி மூட்டை மாதிரி இருக்கோமா, குண்டா இருக்கோமா, என்னடா அந்த அம்மா சொல்லுது, என்ன எனக்கு திகச்சு போய் நிற்கிறேன், வாயை திறக்காமல் இருக்கேன். இப்போ சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டோமா, வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், சிவனை வந்து வேணுனோமா போனோமான்னு இருந்திருக்கணும். நம்ம தான் வாயை கொடுத்து மாற்றதில் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லி சரிம்மா அப்படின்னு தலை குனிஞ்சிட்டேன். ஏன்னு கேட்க வரத்துக்குள்ளே நல்ல வேளை மானத்தை காப்பாற்றிட்டாங்க. சொன்னாங்க, இல்லைம்மா போன சொற்பொழிவில் அன்னதானம் பற்றி பேசியிருந்தீங்க, அரிசி மூட்டையை பார்த்த உடனே கபாலீஸ்வரருக்கு போய் அன்னதானம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேம்மா, அப்பாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அடுத்தது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். சரிம்மா சிவனும் அங்கே இருக்கார், எதுக்கு இப்படி பார்த்து நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய் மகாதேவன் இப்படி பார்த்து ஏமா கும்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ என்னம்மா நீ இப்படி கேட்குற அப்படின்னாங்க. ஏங்க தப்பாக கேட்டனா அப்படின்னு. என்னம்மா சிவபெருமான் அங்கே தான் இருக்கார், நான் ஒரு புது செருப்பு நேத்திக்கு தான் வாங்கினா அது அங்கே விட்டுருக்கேன், செருப்பு பார்த்துக்கிட்டே கும்பிட்டுட்ருக்கேன். எல்லாரும் அப்படிதான். அப்போது செருப்பு மேலே கவனத்தை வச்சுட்டு சிவபெருமானே முருகா 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 முருகான்னா முருகன் வந்து எதா பண்ணுவாரா, ஒன்றும் நடக்காது. 1000 முறை கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் 1000 முறை கோவிலுக்கு போனாலும் ஸ்ரத்தையோட கடவுளை கூப்பிடலன்னா கடவுள் வரமாட்டார். அதனால முருகனுடைய திருப்புகழாகட்டும், முருகனுக்கு எல்லாமே பிடிக்கும். திருப்புகழ் பிடிக்கும், கந்தர் அலங்காரம் பிடிக்கும், கந்தர் அனுபூதி பிடிக்கும், வேல்மாறல் பிடிக்கும். ஏன் முருகா என்று அந்த நாமத்தை சொன்னாலே அவருக்கு பிடிக்கும். அதனால நாம சங்கீர்த்தனம் வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம். பாடல் மூலமாக முருகனை ஈஸியாக அடையலாம். முருகா என்று சொன்னால் ஈஸியாக நம்ம முருகனை அடைஞ்சுடலாம். அதனால முருகன் மேலே ஒரு அழகான ஒரு நாம சங்கீர்த்தனம் இந்த மழலை குரலில் கேட்டுட்டு அதற்கு பிறகு முருகனை பற்றி பல விஷயங்களை நாம் சிந்திப்போம். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவு பயமில்லையே, எந்த இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவு பயமில்லையே, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவு பயமில்லையே, கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், எந்த சச்சையெல்லாம் அழிந்ததப்பா என்றும் சாந்தி நிறைந்ததப்பா, எந்த சச்சையெல்லாம் அழிந்ததப்பா என்றும் சாந்தி நிறைந்ததப்பா, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவு பயமில்லையே, நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவர் கோடி மயில் வீரா, நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவல் கோடி மயில் வீரா,
பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எள்ளளவு பயமில்லையே. வெள்ளம் அது பள்ளந்தானிலே பாயும் தன்மை போல உள்ளந்தானிலே, வெள்ளம் அது பள்ளந்தானிலே பாயும் தன்மை போல உள்ளந்தானிலே. நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன், மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன், கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எள்ளளவு பயமில்லையே. அலைக்கடல் ஓரத்திலே நம் அன்பான சண்முகனே, அலைக்கடல் ஓரத்திலே நம் அன்பான சண்முகனே. நீ அலையா மனம் தந்தாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அலையா மனம் தந்தாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, என்ன நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எள்ளளவு பயமில்லையே. எள்ளளவு பயமில்லையே, எள்ளளவு பயமில்லையே. ஒரு மழலை குரலுக்கு இதுதான். ஏன்னா இத்தனை நேரம் கஷ்டப்பட்டு பேசின எனக்கு ஒரு கைத்தட்டல் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இதுதான், நீங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கஷ்டம் மனசில் வந்திருக்கும். ஆனால் கஷ்டமே இத்தனோண்டு கூட நம்மளுக்கு மனசில் வராத ஒரு இடம் எங்கே அப்படின்னா அது கோவில், ஆன்மீகம்தான். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். முருகன் மேலே நம்பிக்கை முதல்ல இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு பெண்மணி பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பக்தின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அப்போ அந்த அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அம்மா முருகனை கும்பிடு, முருகன் உனக்கு எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் யார் என்ன சொன்னாலும் கேட்போமே, நம்மளுக்கு சொந்த புத்தின்னு ஒன்று கிடையாது. சரி முருகன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சும்மா இல்லாமல் ஒரு முருகன் பொம்மையும் வாங்கி தராங்க. இந்த இடத்துல என்கிட்ட அடிக்கடி நான் சொற்பொழிவுக்கு போகும்போது ஒரு டவுட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, முருகன் வள்ளி தெய்வானையோட படம் வீட்டில் வைக்கலாமா? படம் வீட்டில் வைக்கலாமா? நிறைய பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது உண்மை. நம்மளுக்கு 2 வைஃப் வந்துடுவாங்களாம். இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது யார் பரப்புகிறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது எனக்கும் தெரியாது. அதே மாதிரி புல்லாங்குழல் இருக்கிற கிருஷ்ணர் வீட்டில் வைக்கக்கூடாது, யாருங்க இதெல்லாம் சொன்னால்? ஒருத்தரும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அது நீங்கள் ஒன்றே ஒன்று தான், எந்த ஒரு தெய்வமும் நம்மளுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்க மாட்டார், அவ்வளோதான். இதோட நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த இடத்துலையும் போய் கேட்க வேண்டாம். புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணரை வைக்கலாமா, முருகன் வேலோட வைக்கலாமா, முருகன் வெள்ளி தெய்வானோட வைக்கலாமா, பிள்ளையார் தனியாக இருக்கணுமா, ஏகப்பட்ட சந்தேகம். தெய்வத்தை எந்த வடிவில் வேணாலும் வைக்கலாம், அது உங்கள் சௌரியம். எந்த தெய்வமும் யாருக்கும் கெடுதல் பண்ணாது. அப்போ இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் முருகன் பொம்மையை வாங்கி தராங்க, முருகன் சிலை வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா யாரை கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ராமரை தான். ஏன்னா நடுவில் இந்த ராம் லல்லான்னு அயோத்தியில் வந்தார் பாருங்க, அப்போ ராமர் ட்ரெண்ட் ஆகிட்டார். அதனால ராம் லல்லாவை வாங்கி வீட்டில் வச்சு ராம ராம ராமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்தோடனே சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தே எஸ்ய துவரத வக்திராதியா பாரிஷத்யா பரஷத்தம் விக்னம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியாச்சு. எதுவுமே பண்ணலையே ராமர், அதனால என்னடி எனக்கு ராமன் எதுவுமே பண்ணல, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பலனே இல்லைன்னொன்னே இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ முருகனை கும்பிடுறீ, முருகன் எல்லாமே தருவார். அப்படியா, சரி.
அதனால் முருகனை இப்போ வாங்கி பூஜை அறை இருக்கும் பாருங்கள் வீட்டில் ஷெல்ஃப், அதில் முதல் ஷெல்ஃபில் முருகனை வச்சாச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னு தினம் தினம் வேல்மாறல் படிக்கிறது என்ன, தினம் தினம் சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டருக்கு உதவும் சிங்கது வேலோன் பாதம் 2 பன்மதி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட வரிசைய சஷ்டி கவசம் சொல்லி வருக 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 முருகாவா முருகாவா முருகாவான்னு தினம் சக்கரை பொங்கல் என்ன, வெண்பொங்கல் என்ன, புளியோதரை என்ன, எல்லாம் வரிசைய நைவேத்தியம். அங்கே ஒரு அம்மாவுக்கு அப்படியே வாய் ஊறுது. முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம், சொற்பொழிவு நடுவில் போயிடாதீங்க, இந்த கூட்டம் கலையக்கூடாது. அது சும்மா சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா நான்லாம் மார்கழி மகோத்சவம் முன்னாடி, இப்போ சொற்பொழிவு வந்ததுனால மார்கழி மகோத்சவம் பிஸியாக போகிறது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா மார்கழி மகோத்சவத்துக்கு சபாவாக தேடி போவேன். எதுக்குன்னா புளியோதரைக்காக. அங்கே கொடுக்குற புளியோதரை, ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு யாரெல்லாம் புளியோதரைக்காக போயிருக்கீங்க? எத்தனை கை பாருங்க. அதுதான் சூப்பர். இவங்கெல்லாம் நம்ம இனம். நீங்கள் அப்படி பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு எல்லாம் ஒரே இனம் சேர்ந்தவங்க அப்படின்னு பாருங்க. அதனால ஐயா சூப்பர் ஐயா, எல்லாம் வயசான குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் போவோம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நெய்வேத்தியத்துக்கு புளியோதரை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எல்லாம் பால் பாயசம் எல்லாம் பண்ணி முருகா 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 பார்த்தாங்க. அந்த அம்மாவோட வேண்டுதல் நிறைவேறலை. நேராக ஒரு 18 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க, என்னடி நீ முருகனை வேண்ட சொன்ன, உன் முருகனுக்கு நான் தினம் கந்த சஷ்டி கவசம் படித்தேன், வேல்மாறல் படித்தேன், கந்தர அலங்காரம் படித்தேன், எல்லாம் படித்தோம், முருகன் ஒன்றுமே பண்ணல. எப்படி? முருகனுக்காக படித்தாங்களாம். நமக்காக படிக்கிறது ஒன்றே நீங்கள் இந்த கூட்டத்தில் எல்லாரும் ஒன்று ஒத்துக்கணும். தினம் நெய்வேத்தியம் பண்ணுறோமா? தினம் நெய்வேத்தியம் பண்ணி ஒரு வேளை நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை முருகன் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டா அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? நேத்திக்கு 1 ஸ்பூன் வச்சதை முருகன் சாப்பிட்டுட்டார். அடுத்த நாள் 1 கப்பு பூரா வைக்கிறீங்க, முருகன் சாப்பிட்டுட்டார்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு பக்கெட்டு பூரா வைக்கிறீங்க, முருகன் சாப்பிட்டுட்டார்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் நெய்வேத்தியம் வைப்பீங்களா? வைக்க மாட்டோம். அரிசி மூட்டை வாங்கி கட்டுப்படி ஆகாது. அதே தான் இப்போ கோவிலுக்கு தினம் தினம் போனால் அது ஒரு பைத்தியம். தினம் கோயிலுக்கு போகுது, சும்மா சாமி சாமிங்குது. இப்போ தினம் சாமி கும்பிட்டா பைத்தியம் அப்படின்னு டேர்ம் பண்ணியாச்சு. ஒரு முன்னாடி இங்கே வச்சுக்கோங்களேன், என்னடா கடவுளே நீ வரவே மாட்டேங்கிற சாமி படம் முன்னாடி உட்காந்து அலறோம். ஒரு வேளை நம்ம முருகா முருகா வருக 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 வருகன்னு சொல்லி முருகன் வேலோட நம்ம முன்னாடி நின்றுட்டா, ஐயோ பூச்சாண்டிப்பா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓட மாட்டீங்க? இல்லை முருகான்னு நம்ம கும்பிடுவோமா? ஒருத்தர் ஐயோ பேய்ப்பா இதோ பூச்சாண்டி வந்துருச்சுப்பா என் வீட்டுக்குள்ளே அப்படின்னு அலறி ஓடி போயிடுவான். ஆனால் முருகன் வரலன்னு குறை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுது, முருகா எனக்கு நீ சொன்னடி, நானும் 18 நாள் வரிசையாக முருகா முருகா முருகான்னு சொன்னேன், முருகன் வரல. அப்புறம் அந்த அம்மா என்ன மாற்றிடுச்சு, இந்த மேங்கோ சீசன் மாதிரி, இப்போ மாம்பழ சீசன், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வாராகி சீசன். அது என்ன கடவுளுக்கு சீசன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படியாடி முருகன் பண்ணலையா, வாராகியை கும்பிடு அப்படின்றாங்க. இந்த கடவுளை மட்டும் சீசன் மாதிரி கும்பிடாதீங்க. எல்லா நாளும் கோயிலுக்கு வாங்க. அது என்னமோ தெரியல, டியூஸ்டே ஆனால் முருகன் கோவிலில் கூட்டம், தேர்ஸ்டே ஆனால் பாபா கோயிலில் கூட்டம், சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர் கோயிலில் ஐயப்பன் கோயிலில் கூட்டம். அதுவும் யாரோ கிளப்பி விட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆதித்ய ஹிருதயம் படிக்கணுமா. யார் இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. சாமி சொல்லிச்சா செவ்வாய்க்கிழமை தான் நான் உயிரோடு இருப்பேன், மித்த நாளெல்லாம் நான் ஓடி போயிடுவேன்? எந்த சாமியும் சொல்லலையே. இதான் நான் சொன்னேன் பாருங்க, முருகனை நம்பிக்கையோடு கூப்பிட்டா முருகன் கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். இப்போ யாரும் அம்மா கிட்ட கேட்கல. இதுதான் முருகப்பெருமான் இருக்காருன்னு ஒரு விஷயம். அதுக்காக எல்லாரும் பணம் தரணும்னு நான் சொல்ல வரல, இது ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். அப்போ அந்த அம்மையார் என்ன சொல்லிடுச்சே, முருகனை விட்டுடுறீ நீ வாராகியை கும்பிடு அப்படின்னு வாராகி பொம்மையை வாங்கி கொடுத்துட்டாங்க. அது சிலைன்னு சொல்லி வாங்கி தராங்க. இப்போது முதல் ரோவில் இருந்த முருகப்பெருமானுடைய சிலை இப்போ 3வது ரோ மேல் ரோக்கு போயிட்டார். வாராகி முதல் ரோக்கு வந்துட்டாங்க. என்ன அருமையான பக்தி பாருங்க. இப்போ வாராகி தாயே வாராகி தாயே 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 அம்மா போற்றி எல்லா போற்றியும் வரிசையாக சொல்கிறாங்க. எல்லாம் அம்மா வாராகி வாராகி வாராகின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் அதே மாதிரி சக்கரை பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த அம்மா முருகனுக்கு வச்ச அம்மா முருகனை 3rd ஷெல்ஃப் காமிச்சிட்டாங்க. வாராகி பொம்மையை முதல் ஷெல்ஃபில் வச்சு இப்போ வாராகிக்கு சக்கரை பொங்கல் வச்சு, அந்த சக்கரை பொங்கல்லேருந்து வர அந்த ஆவி இப்படியே பறந்து போய் முருகன் சிலை கிட்ட போச்சான். அது போன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓ
நீ எனக்கு பண்ண மாட்ட முருகா, ஆனால் உனக்கு சக்கரை பொங்கல் கேட்குதோ, வரேன் வரேன் அப்படின்னு சொல்லி நேராக தன்னோட கர்ச்சீஃப், இந்த மாதிரி ஒரு பெரிய கர்ச்சீஃப் எடுத்து முருகன் பொம்மையை முருகனோடைய மூக்கையும் வாயும் சேர்த்து அந்த அம்மா கட்டி விட்டுடுச்சான். என்ன முட்டாள்தனம் பாருங்க. உனக்கு நீ என் பிரார்த்தனையை நிறைவேற்ற மாட்ட, ஆனால் உனக்கு சக்கரை பொங்கல் கேட்குது, புளியோதரை கேட்குது. நாளைக்கு நான் வைக்கிற புளியோதரை அந்த வாசனை வரவே கூடாது. எனக்கு பண்ணல, உனக்கும் கிடையாது. என்னமோ நம்ம இல்லைன்னா முருகன் இருக்கவே மாட்டார். இல்லை, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கடவுளுக்கு கூட இப்படியா, வா வா வச்சு செய்கிற உன்னை அப்படின்னு சொல்லி தாயை போற்றி அம்மா போற்றின்னு வாராகியம்மனை மொத்தம் கும்பிட்டு நேராக படுக்க போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டில் முருகப்பெருமான் அந்த அம்மாவோட கனவுல போகிறாங்க. யாரோட கனவு? முருகனுடைய மூக்கையும் வாயையும் கட்டின அந்த அம்மையாரோட கனவுல போகிறாங்க. கனவுலையும் முருகன் கூட சண்டை போடுது அந்த அம்மா. மூக்கை கட்டினோடனே கனவுல வரியா, வா வா, என்ன சொல்லு சொல்லு. முருகப்பெருமான் சொல்கிறாராம், இன்னிலிருந்து நீ என்ன பிரார்த்தனையை செலுத்துறியோ உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு முருகன் கனவுல சொல்கிறார். அப்படிவா வழிக்கப்ப கடவுளுக்கும் இந்த மாதிரி பண்ணாதானோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது, முருகா இந்த மாதிரி பண்ணாதான் நீயும் கேட்பியோ அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாராம் கனவுல, அந்த சக்கரை பொங்கல் வாசனை அந்த அப்படியே அது ஆவியாக வரும்போது அந்த வாசனை எனக்கு வருது அப்படின்னு என் மூக்க கட்டினப்பார். அப்பன்னா நீ அந்த இடத்துல என்ன சிலையாக பார்க்கல, நான் உயிரோடு இருக்கேன்னு நினச்சிதானே நீ கட்டின. அந்த சிலை இல்லை, நான் உயிரோடு இருக்கேன் நீ நினச்சி கட்டினப்பார். அதற்காக நான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு முருகன் கனவுல சொல்கிறார். அப்படின்னா பாருங்க, ஒரு தெய்வத்தை நம்ம சிலையாக பார்க்கிறோம். சிலையாக பார்க்காமல் உங்கள் வீட்டிலையும் முருகன் இருக்கார், உயிரோடு இருக்கார் நம்பிக்கையோடு பாருங்க, நம்ம பக்தி அடுத்த படிக்கு போயிடும். அந்த அம்மா கனவுல இந்த விழுது ஆடி போய் பிரமிச்சு போயிட்டாங்களாம். ஸ்தம்பிச்சு போய் உடனடியாக முருகனுடைய அந்த இதுலேருந்து கழட்டு வரலான்னு பார்க்கும்போது வாயும் மூக்கையும் அந்த முருகன் சிலையிலேருந்து அந்த கயிறு கட்டினாங்க பாருங்க, அது கீழே விழுந்திருக்கான். யாரும் போய் அதை அவுத்து விடலை. அப்படின்னா என்ன? இங்கே இருக்கிற ஒருத்தரும், நான் யாரையும் சொல்லலை, என்ன தான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தவறு நினைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல சிலை இல்லை, தெய்வம் உயிரோடு இருக்காருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இங்கே இருக்கிற ஒருத்தருமே நல்லது மட்டுமே பண்ணுவோம், நல்லது மட்டுமே பேசுவோம், நல்லது மட்டுமே பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் இந்த தலைமுறைக்கு போய் சேரும். இவங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த உலகம் முழுக்க முருகனுடைய நாமம் சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஒரு கோலம் போடும்போது கூட முருகனுக்கு எப்படி கோலம் போடுவோம்? மேலே ஒரு ஷட்கோணம், கீழே ஒரு ஷட்கோணம். இந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள், மேல் நோக்கி ஒரு ட்ரையாங்கிள், கீழ் நோக்கி ஒரு ட்ரையாங்கிள். அது எதற்காக போடுறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வள்ளி தெய்வயானையை குறிக்கிறதுக்கு. அது இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சுலபமாக நான் பேசுகிறேன். ரொம்ப இச்சா சக்தி அப்படியே தூய தமிழ் அதெல்லாம் வேண்டாம். சுலபமாக நம்ம வாழ்க்கையில் இச்சை அப்படின்னா என்ன? ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ தான் நிறைய மாடல் வந்தாச்சு, ஆப்பிள் வந்தாச்சு, ஓப்போ கீப்போ எல்லாம் சகலமான ஃபோனும் வந்தாச்சு. அப்போ செல்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறது இச்சை, அதுதான் இச்சா சக்தி. கிரியா சக்தி அப்படின்னா என்ன? அந்த செல்ஃபோனை எப்படி வாங்குறது? முழு பணம் கொடுத்து வாங்குறதா, இல்லை யாரையாவது ஐஸ் பிடிச்சி ஃப்ரீயாக வாங்குறதா, இஎம்ஐயில் வாங்குறதா, இல்லை மாமனார் காசில் வாங்குறதா? இதெல்லாம் கிரியா சக்தி. என் மாமியாருக்கு முகத்தில் சிரிப்பு, எப்படியா இந்த மாதிரி மாமியார் இருப்பாங்களா? புர்ருன்னு இருப்பாங்க. ஆனால் மாமனார் காசில் வாங்கிட்டாரோன்னே சிரிக்கிறாங்க. அதுவும் ஒரு குடுப்பினை. அப்போது இதுதான் கிரியா சக்தி. எப்படி அடையுவது? அதுதான் கிரியை. ஞான சக்தி தான் முருகன். வள்ளி இச்சா சக்தி, தெய்வயானை கிரியா சக்தி, முருகன் ஞானம். அப்போது அது ஞான சக்தினா என்ன? அந்த ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு ஞானம் வேணும்ல, அதுதான் ஞான சக்தி. அப்போ இந்த இச்சை கிரியை இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். அழகாக சொல்கிறேன். இச்சா சக்தினா இந்த மண் உலக ஆசை. மண்ணில் எல்லாருக்கும் பொருள் வேணும், பணம் வேணும், புகழ் வேணும், எல்லாம் வேணும், குறைவே இல்லாமல் வேணும். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு 1000 ரூபாய் மொய் வைங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா சொந்த வீடு வச்சிருக்குல்ல, 1000 கொடுக்குது, 2000 ரூபா கொடுத்தா என்ன அப்படிம்பாங்க. 2000 ரூபா மொய் வைங்க,
அவள் என்ன கார் வச்சுருக்கா, பங்களா வச்சுருக்கா, 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஒரு 5000 ரூபா கொடுத்தா என்ன? 5000 ரூபா கொடுங்க மொய்யா, பாரு மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்குது. ஒரு வெள்ளி கிண்ணம் கொடுத்தா என்ன? ஆசைக்கு அளவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, போதும்னு வயிறு வாழ்த்தும் பாருங்க, அவ்வளோதான். அது நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கும். அப்போது இச்சா சக்தினா மண்ணுலக ஆசை. இந்த மண்ணில் பொண்ணோ பொருளோ பெயரோ புகழோ என்ன வேணுமோ கேட்கலாம், முருகன் தருவார். கிரியாசக்தி அதாவது விண்ணுலக ஆசை. விண்ணுலக ஆசைனா இறந்த பிறகு முக்தி கிடைக்கணும், அதுதான் வேண்டணுமே. அடுத்த ஜென்மம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் முருகப்பெருமானுடைய பாதத்தில் ஒரு தூசியாக இருக்கணும்னு தான் வேண்டணும். அப்போது இச்சாசக்தி கிரியாசக்தி ரெண்டுத்தையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இதை நீங்கள் வேண்டி தினம் வேண்டுங்க. அந்த ஷட்கோணம், மேல் நோக்கி ஷட்கோணம், கீழ் நோக்கி ஷட்கோணம் போட்டு நடுவில் ஓம் சரவண பவ அப்படி தினம் கோலம் போட்டு வேண்டிக்கோங்க. தினம் காலையில், சின்ன குழந்தைங்களே இருக்கீங்கள்ல, தினம் காலையில் என்ன பண்ணுங்க, நெத்தியில் விபூதி வச்சு உங்கள் குழந்தைய அனுப்புங்க. தயவு செஞ்சு இந்த காலத்தில் முக்கால்வாசி குழந்தைங்க என்ன பெரியவங்களே இந்த பாழும் நெத்தியாக போகிறது. அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆகாததை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளை பார்த்து இந்த குழந்தைகள் கற்றுக்கும். அதனால ஆகாததை பண்ண வேண்டாம். தலை விரிச்சு போட்டுண்டு கோவிலுக்கு வர வேண்டாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நம்மளால் பண்ணக்கூடிய விஷயம், அவ்வளோதான். ஏன்னா விபூதிக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஒரு மனிதன் ஒரு கடைக்கு போகிறான், எல்லாத்துலேயும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ இதை பார்க்குறான், 2026 நவம்பர் 27 எக்ஸ்பைரி, அதை எடுத்து போட்டுக்கிறான். ஒரு அமெரிக்காலேருந்து வந்திருக்கான் அவன். ஏன்னா நானும் ரொம்ப இந்த எக்ஸ்பைரி டேட் பார்ப்பேன். என் மாமியார்கிட்டேருந்து செம்ம திட்டு வாங்குவேன். எல்லாத்துக்குமா இப்படி எக்ஸ்பைரி டேட் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. அது நம்மளோட புத்தி என்ன பண்ணி தொலைக்கிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அமெரிக்காக்காரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அமெரிக்காலேருந்து வந்திருக்கார். ஒரு கோவில் வழியாக போகும்போது பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறார். அங்கே ஒரு பாக்கெட்டை பார்க்குறார். பாக்கெட்டை பார்த்துட்டு கடைக்காரர்கிட்ட கேட்டாராம், ஆல் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் அன் எக்ஸ்பைரி டேட், எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, இந்த பாக்கெட்டுக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டோடனே கடைக்காரன் சொன்னானா, இந்த பாக்கெட்டை நீ வாங்கிட்டு போன அப்படின்னா உன்னோட எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகுண்டா, அதுக்கு பேர் விபூதி அப்படின்னாராம். எப்பேற்பட்ட ஒரு அருமையான பதில் பாருங்க. அப்போது நம்ம எக்ஸ்பைரி டேட் தள்ளி போடுவார் முருகப்பெருமான் ஒரு விபூதி வச்சா. ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை. நம்ம என்ன நம்பிக்கையோட ஒரு விபூதியை வச்சு ஒரு கந்தல் அலங்காரம், முடியலையா முருகா என்று நாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இதில் முருகன் நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாம் தருவாரா அப்படின்னா, இன்னும் எனக்கு 15 நிமிஷம்தான் இருக்குது இல்லையா? அங்கே இந்த ஐயா எனக்கு குறுகுருன்னு எட்டி பார்க்குறாரு. இப்போ தான் இந்த அம்மா 15 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிடும் அப்படின்னு. அப்படி பேசினா அடுத்த வாட்டி சான்ஸ் தர மாட்டார். நல்ல வேளை ஸ்ரீதர் சார் என்னை சுற்றி இல்லை. ஏன்னா அவர் இருந்தால் தான் இப்படி அப்பப்போ இந்த டைமை பார்த்துட்டே இருப்பார். அப்படின்னா டைம் 8:15 ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பப்போ என்னை பார்ப்பார். அவர் இங்கே இல்லை. அதனால் ஐயா அதுக்கு போல் அங்கேயிருந்து என்னை பார்த்துட்டார். அதனால் நான் 15 நிமிஷத்தோடு நான் முடிச்சுடுவேன். முருகனை பற்றி பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அருணகிரிநாதரை பற்றி பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. பாம்பன் சுவாமிகளை பற்றி அற்புதமான விஷயங்கள் இருக்குது. சாந்தானந்த சுவாமிகள் பற்றி பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அதே மாதிரி சித்தர்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான அடையறத்துக்கான வழி. அது நீங்கள் இப்போதைக்கு முருகான் நாமத்தை தினம் சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு அடுத்த முறை நான் வருவேன். நான் வரணும்னு நினச்சா நீங்கள் மறுபடியும் உங்கள் கைத்தட்டலால் எனக்கு இப்போ தெரிவிக்கலாம். அடுத்த முறை நான் வரும்பொழுது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் செல்ஃபிஷ்னஸ் தான். ஏன்னா இந்த அடுத்ததும் இந்த கூட்டம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் பாருங்கள், அதுக்காக போடுறது இதெல்லாம். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வரணும், அதுதான் என் ஆசை. அந்த மந்திரத்தை மறக்காமல் நான் இந்த திருநெல்வேலிக்கு போய் அல்வாவோட பெருமையை பேச முடியாது, எல்லாருக்கும் தெரியும். பழனிக்கு போய் பஞ்சாமிரதத்தோட அற்புதத்தை பேச முடியாது. காஞ்சிபுரத்துக்கு போய் பட்டு புடவையோட மகத்துவத்தை பேச முடியாது. அந்த மாதிரி இந்த வடபழனி ஆடியன்ஸ் கிட்ட முருகனை பற்றி அவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எனக்கு பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. இருந்தாலும் இந்த ஆடியன்ஸ் மறுபடி வரணும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆடியன்ஸ் நான் வருஷம் பண்ணுறதுனால நான் என்ன தலைப்பு பேசியிருக்கேன் அப்படின்னு தான் இந்த டைரியில் எழுதிப்பேன். ஏன்னா அது ரிப்பீட்டே நான் பண்ண மாட்டேன்.
போன வாட்டி என் சொற்பொழிவு கேட்டவங்களுக்கு தெரியும், இந்த வாட்டி பேசின எதுவுமே போன வைகாசி விசாகத்துக்கு நான் சொல்லலை. அதனால அடுத்த வாட்டி நீங்கள் வந்து நான் முருகனோட நாமத்தை நீங்கள் சொன்ன மாதிரி தினம் அந்த ஷட்கோணம் போட்டு சொன்னேமா, எனக்கு பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னு நீங்கள் சொல்லணும். அது ஆசை. என் காதால் கேட்டால் இவங்க கொடுக்குற பேமெண்ட்டோ எதுவுமே பெருசில்லை. நீங்கள் அதை சொல்லி உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அந்த புண்ணியம் எங்களையும் சேரும். அதுதான் எனக்கு வேணும். அதனால் அடுத்த முறை கடவுளோடைய அனுகிரகத்தோடு அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எளிமையான மந்திரம், அது நான் அடுத்த முறை சொல்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நம்ம பொதுவாக நினைப்போம், முருகன் எனக்கு பண்ணுவாரா, அவனுக்கு பண்ணுவாரா, அவனுக்கு ஜாஸ்தி பண்ணிட்டானே, எனக்கு கம்மியாக பண்ணிட்டானே, அவனுக்கு கேட்டதெல்லாம் தரானே, எனக்கு எதுவுமே தரலையே, 1000 குறைகள் இருக்கும். முருகன் யாருக்கும் கெட்டதே பண்ண மாட்டார். அதை இங்கே மனசில் அப்படியே ஒட்டி வச்சுக்கோங்க. எனக்கு நடக்கலை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. உங்களோட நான் சின்னவளாக இருந்தாலும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எதிரிக்கு கூட முருகப்பெருமான் நல்லது தான் செய்வார், கெட்டது செய்ய மாட்டான். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன், நல்லது தான் செய்வார். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேனே, ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கும் பொழுது ராவணன் வதம் செய்யப்பட்டான். கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் போர் நடக்கும் பொழுது கம்சன் வதம் செய்யப்பட்டான். சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வந்த மன்மதன் எரிக்கப்பட்டான், பஸ்மமாயிட்டான். ஆனால் சூரபத்மன் முருகப்பெருமான் கிட்ட போர் பண்ணுறதுக்கு அந்த போர்க்களத்துக்கு வரார். எப்படி? அதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னன்னா, அது போர்க்களம் அல்ல சன்னதி ஆயிற்று அப்படின்னு கொடுத்துருந்தார். என்ன? அந்த இடத்துல முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். அந்த இடத்துல சூரபத்மன் அந்த அசுரன் முருகப்பெருமானை பார்த்து, ஆஹா முருகா எவ்வளோ அழகா இருக்க, ஒரு 1000 சூரியனை பார்த்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம், அந்த கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் ஆணவம் அகங்காரம் என்னை தடுக்குது முருகா அப்படின்னாராம். சொல்ல முடியல, முருகனை புகழ முடியல. அப்பேற்பட்ட சூரபத்மன் என்ன பண்ணார்? தலகீழான ஒரு மாமரமாக அந்த போர்க்களத்துக்கு முருகப்பெருமான் முன்னாடி காட்சி தரார். இது நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், கந்தபுராணம் படித்த எல்லாருக்கும் இது தெரியும். அவர் மாயையால் தலகீழான ஒரு எக்கு மரம்னு சொல்லுவாங்க, தலகீழான ஒரு மாமரமாக சூரபத்மன் காட்சி தரும் பொழுது முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்? தன்னுடைய சக்திவேல் ஞானவேல் அந்த வெற்றி வேலை எடுத்து அந்த மரத்தை அப்படியே 2ஆ பிளக்கிறார். பிறந்து சூரபத்மனை வதம் பண்ணல, ஒரு பக்கத்தை மயிலாகவும் இன்னொரு பக்கத்தை சேவல் கொடியாகவும் மாற்றினார் முருகப்பெருமான். எதற்காக? மயில் மேலே ஏறி ஒரு வாட்டி முருகப்பெருமான் ஏறி உட்கார்ந்து இறங்கும் பொழுது தன்னுடைய முருகப்பெருமானுடைய பாதம் சூரபத்மன் மேலே படும் பொழுது ஒரு வாட்டியும் சூரபத்மன் என்னை மன்னிச்சிரு முருகா, மன்னிச்சிரு முருகா, மன்னிச்சிரு முருகா அப்படின்னு அவர் பாதம் இருக்கும் இடத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இதற்காக தான் ஒரு பக்கத்தை மயிலாக மாற்றினார், இன்னொரு பக்கத்தை சேவல் கொடியாக மாற்றினார். சேவல் எப்படி கூவும்? கொக்கரக்கோ அப்படின்னு கூவுமா? அது கொக்கரக்கோன்னு எதனால்? அதுவும் கடவுளோட இச்சைதான். கொக்கரக்கோன்னு எதுக்காக கூவுது அப்படின்னா அதை பிரிக்கணும். கொக்கு அரகோ அப்படின்னு. கொக்கு அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன், தலகீழான மாமரம் அப்படின்னு அர்த்தம் கொக்கு அப்படின்னா. அரகோ அப்படின்னா அகற்றுக அப்படின்னு அர்த்தம். அப்போது கொக்கரகோ அப்படின்னு கூவும் பொழுது ஒரு வாட்டியும் சூரபத்மன் சொல்கிறாராம், தலகீழா மாமரமாக வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றுக அப்படின்னு ஒரு வாட்டியும் முருகா மன்னிச்சிரு 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 அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ கருணையோட அப்பேற்பட்ட ஒரு எதிரியான சூரபத்மனுக்கு கூட அழகாக ஒரு பாப்ப விமோச்சனம் கொடுத்துருக்கார். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். முருகன் கிட்ட இன்னிக்கும் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே தவறு பண்ணியிருப்போம், தவறு பண்ணாத மனிதர்கள் இருக்க முடியாது. என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இங்கே நிறையா சின்னவங்க இருக்கோம், பெரியவங்க இருக்கோம். நான் எப்பயும் நினச்சிக்கிற ஒரு விஷயம், முருகன் கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி ஒரே ஒரு முறை நான் பண்ண தவறெல்லாம் மன்னிச்சிரு முருகா, சத்தியம் ஒரு முறை வேண்டுங்க. ஆனால் அந்த மன்னிச்சிருன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தவறை நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா
அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எத்தனை 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 நல்லது பண்ணாரோ அதே மாதிரி என்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது பண்ணுவார். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை, எனக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு நாள்லையும் வாழ பயப்படுறோம். ஏன்னா எல்லாருக்கும் எதிரிகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுதான் கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் எழுதிட்டார், அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, நாளென் செய்யும் அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்துருப்போம். சந்திராஷ்டமம்னா வாயை கொடுத்து மாட்டிப்போம். அதுவும் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இந்த ஜோசியமை போட்டு 6 மணிக்கு அந்த ஜோசியமை போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னே தெரியல. ஜோதிடர்கள் யாராக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நான் கிரகங்கள் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜோசியத்தை கேட்டுட்டு இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம். ஜாதகம் உண்மை, ஜோசியம் உண்மை, ஆனால் தலையெழுத்தை கூட மாற்றுவார் முருகப்பெருமான். அந்த ஜோசியத்தை பார்க்குறத விட்டுட்டு டெய்லி கேலண்டர் ஷீட்டை கிழிக்கிறது நிறைய பேருக்கு ஒரு வழக்கம். கிழிச்சு இன்றைக்கி என்ன, கடகராசிக்கு என்ன, இந்த ராசிக்கு என்ன, அந்த ராசிக்கு என்ன வேணும்ன்ட்டு கணவனோட போய் சண்டை போடுறது. ஏன்னா நம்மளுக்கு சந்திராஷ்டமம். அப்போது நாள் என் செய்யும், எந்த நாளும் எந்த தவறும் நடக்காது. வினைதான் என் செய்யும், நம்ம கர்ம வினை நிறைய தவறு பண்ணியிருக்கோம். அதனாலே முருகா என்ன தண்டிப்பியா, என்ன கஷ்டம் கொடுப்பியா, அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். என்னை நாடி வந்த கோளென் செய்யும். அதாவது கோளென் செய்யும்னா என்ன, நம்மளுக்கு ராகுதசை கேதுதசை, திடீர்னு பார்த்தா அஷ்டமத்து சனி, ஜென்மத்தில் சனி, கண்டக சனி, 7 நாட்டு சனி, சனி பகவானே சனி பகவானே சனி பகவானை பார்த்து ஓடுவோம். அதெல்லாம் கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் எந்த கோளும் எதுவும் பண்ணாது அப்படின்னு தான் கந்தர் அலங்காரத்தில் எழுதியிருக்கார் அருணகிரிநாதர். எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இன்னையோட கவலையை விட்டுடுங்க, கந்தர் அலங்காரம் படிங்க. அதுதான் சொல்றார். கொடும் கூற்றன் செய்யும். கூற்றுனா யமனே ஒன்றும் பண்ண முடியாதான். யமனே வந்து பார்ப்பார், இன்னைக்கு என்னை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யமன் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா கந்தர் அலங்காரம் நாளென் செய்யும், வினைதானென் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தோளும், இதெல்லாம் வரிசையாக இந்த பொண்ணு படிச்சுட்ருக்கேன், இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யமனே விட்டுட்டு போயிடுவாரா. ஞானப்பழம் கொடுத்துருக்கா ஔவையார்னு சொன்னேன். அதுதான், இதுக்கு மேலே முருகன்ட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். இதுதான் பக்தி. அப்போ இதுதான் வினைதான் என் செய்யும். இன்னைக்கு என்னதான் பண்ணியிருந்தாலும் கடவுள் நாமாவை சொன்னா உனக்கு ஞானம் தருவேன் அப்படின்னு முருகன் சொல்றார். இதுதான் பாட்டி ஔவை பாட்டியா வந்து கொடுத்தாங்க. அதுதான் அன்னைக்கே முருகப்பெருமான் அருணகிரிநாதர் மூலமாக சொல்லிட்டார். கரெக்டாக இப்போ அதுதான் நான் சொன்னேன். அதனால எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்னியோட உங்கள் கவலைகள் இந்த சன்னிதானத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிடணும். எனக்கு அதுதான் ரிக்வெஸ்ட். ஏன்னா எதற்காக சொற்பொழிவுக்கு வரோம் அப்படின்னா, வரும்பொழுது பல கவலைகளோடு வந்திருப்போம். இங்கேருந்து கிளம்பும் பொழுது ஒருத்தர் மனசில் இத்தனோண்டு பக்தி, ஒரு 1% உங்கள் மனசில் பக்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்தா அதுதான் எங்கள் வெற்றி. வேறு எதுவுமே எங்களோட வெற்றி கிடையாது. நாங்கள் போகிற நாடுகளோ எல்லாரும் எங்களை எவ்வளோ புகழறாங்க, எங்களுக்கு அது தேவை கிடையாது. இங்கே ஒருத்தருக்கும் அந்த கடவுள் நல்லது பண்ணணும். உங்கள் ஒருத்தருடைய மனசுலையும் அந்த பக்தியை ஊட்டணும். அதுதான் சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்கள் அதை என்னோட மனசுக்குள்ளதை விதைத்து, நான் திருமணம் போன வீடும் அப்படிதான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மாமனார் திருவாளர் வீரமணி ராஜு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் பாடலையே தான் பாடுவார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து என்னுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பணத்தை நம்பி நம்ம கிடையாது. அது இல்லாமல் நம்ம பிச்சை எடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் அதையும் கர்மவினையாக எழுதியிருந்தால் அது நடக்கும். ஒரு செகண்ட் தான். முருகனுக்கு வந்து ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ ஒரு யுகமே ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் கதவை மூடி வச்சுருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும். மனசை மட்டும் மூடாதீங்க, திறந்து வைங்க. முருகா, நீ எப்பயும் என் கூட இருக்கணும்னு மனசார அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஏழையோ பணக்காரனோ அந்த பேதபாவம் எல்லாம் முருகன் பார்த்ததே கிடையாது. தூய்மையான பக்தி மனசார முருகான கூப்பிட்டீங்கன்னா
அந்த மனசுக்குள்ள முருகன் வருவார் அப்படின்றதற்கு ஒரே ஒரு உதாரணம் பாம்பன் சுவாமிகள். அவரை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய சொற்பொழிவுக்கு போகும்பொழுது என்கிட்ட பல பெண்கள் வந்து அழறாங்க 2 விஷயத்துக்கு. ஒன்று திருமண தடையின்னு அழறாங்க, இன்னொன்று திருமணம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அது எல்லா வீட்லேயும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. நானும் என் கணவருமே சேர்ந்து பண்ணும்போது அப்படியே மேடையில் பார்த்தீங்கன்னா ராமரும் சீதை மாதிரி உட்காந்துருப்போம். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சீப்பு என்ன, முகத்தில் புன்னகை என்ன. வீட்டில் போனால் தானே எல்லா குடுமைப்படி சண்டையும் இருக்கும், அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தவறே கிடையாது, சண்டை போடுங்க. ஆனால் அடுத்த ஒருத்தர் மேலே, அது கணவரோ மாமியாரோ மாமனாரோ, இந்த காலத்தில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகும்போதே பெண்கள் கேட்டுறாங்க, ராகு கேது வீட்டில் இருக்கா அப்படின்னா, ராகு கேதுனா மாமியார் மாமனாரா, வீட்டில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கா அப்படின்னா நாத்தனாரா. ஏன்? அந்த மாமியார் மாமனார் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தினதுனால தானே அந்த பையன் அவளுக்கு கிடச்சிருக்கான். அப்போ மாமியார் வேண்டாம், மாமனார் வேண்டாம், நாத்தனார் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம், நான் மட்டும் என் கணவரோடு இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயங்க, நான் முருகன் கிட்ட எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு ஒன்று இந்த நாடில், இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களை அருமையாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டுவேன். கல்யாணம் ஆனால் மாமியார் மாமனார் வேண்டாம், கல்யாணம் ஆனால் நம்ம அம்மா அப்பா வேண்டாம், தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஒரு அம்மா அப்பா செத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இருக்கும் பொழுது அம்மா ஒரு வாய் தண்ணி குடிக்கிறியா, ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கிறியான்னு கேளுங்க, அதுதான் பக்தி. அதுக்கு மேலே நீங்கள் கோவிலையே ஏறி இறங்க வேண்டாம். தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கோங்க, ஆண்டவன் நம்மளுக்கு பல விஷயங்களை கொடுப்பார், அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணணும். அதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ குரு தேவோ பவ தேவ தேவோ பவ. கடவுள் அடையணும்னா இந்த பாதையில் வந்துட்டோன்னா நிச்சயமாக நம்ம முருகனை தேடி போக வேண்டாம். முருகப்பெருமானுக்கு தெரியுமா, ஆண்டி வேஷத்தில் நின்னா என்ன, ராஜா மாதிரி நிற்கிறார், அவருக்கு தெரியுமே. வடபழனியில் ஒரு அம்மா சொற்பொழிவு பண்ணிச்சு, அந்த சொற்பொழிவை கேட்டு ஒரு சின்ன பொண்ணு அவங்க மாமியார் மாமனாரை சௌக்கியமாக பார்த்துக்கிட்டா. அந்த பொண்ணோட வீடு சாலிகிராமத்தில் இருக்குன்னு முருகனோடி சாலிகிராமத்துக்கு வந்துடுவார். அந்த பெண் சாலிகிராமத்திலேருந்து மலையேறி பழனிக்கு போய் கியூவில் நின்று முருகனை பார்த்து ஜர்கண்டி ஜர்கண்டி தள்ளு 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 தள்ளு, அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி கோவிலுக்கு வந்தீங்கன்னா எப்படி கடவுளை கும்பிடணும்? அதுவும் இந்த ஐயப்பன்மார்கள் சாமிமார்கள் எல்லாம் மாலை போட்டு 1 மண்டல காலம் விரதம் இருந்து மலையேறி போய் ஐயப்பனை பார்க்க போவாங்க. அதுவும் ஐயப்பன் முன்னாடி இருக்கிறதோ 1 செகண்ட் இல்லையா, அதுக்குள்ளே எல்லாரையும் தள்ளி விட்டுரு. திருப்பதிக்கு போனால் பெருமாளை பார்க்கறது 1 செகண்ட், அதுக்குள்ளே ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி. நார்த் இந்தியாவுக்கு போய் பன்றிநாதனை பார்க்க போனால் சலோ 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 சலோ, நாமமே கேட்காது, காதில் கடவுளே கும்பிட முடியாது. அப்போது அந்த 1 செகண்டில் என்ன பண்ணிடுறோம், மலையேறி போய் முருகப்பெருமானை பார்க்கணும்னு போகிறோம், மலையேறி போய் அந்த இடத்துல பெருமாளை பார்க்கணுன்னு போகிறோம், மலையேறி சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்கணுன்னு போகிறோம். ஆனால் கடவுள் முன்னாடி கண்ணை மூடி சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கஷ்டப்பட்டு மலையேறி போய் 1 செகண்ட் பார்க்குறோம். அதுலேயும் கண்ணை மூடிட்டா அது எதுக்குங்க போகிறோம்? சுவாமி நீங்கள் கும்பிடும் பொழுது கண்ணை மூடவே கூடாது. தீபாராதனை இப்படி காமிக்கிறாங்க பாருங்கள், தீபதூப ஆராதனை காமிக்கும் பொழுது புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயம், கண்ணை தீபாராதனை காமிக்கும் பொழுது கண்ணை மூடி எனக்கு நல்லது கொடு அப்படிலாம் வேண்டும், கண்ணை திறந்து தீபாராதனை பார்க்கணும். அப்போது நான் எதற்காக இதை சொன்னால், பல பெண்மணிகள் என்கிட்ட வர்றதுக்கு திருமணம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, அடுத்தது இன்னொன்று என்னுடைய கணவருக்கு இந்த ஜாதகத்தில் ஏதோ தசை ப்ராப்ளம் இருக்குது, அதனால வேலை வாய்ப்பு இல்லை, அடுத்தது குழந்தைகளுக்கு படித்தது ஞாபகம் இல்லை, இதெல்லாம் ஜாதக கோளாறு. இதில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இங்கே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கை தூக்குங்க, தைரியமாக கை தூக்கலாம். எனக்கு பிரச்சனையே இந்த ஜாதக பிரச்சனையோ வாழ்க்கையில் பிரச்சனையோ எதுவுமே இல்லை, ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். தூக்க மாட்டோம், ஒருத்தர் தைரியமே கிடையாது, எனக்கு சத்தியமாக கிடையாது. ஏன் தூக்க மாட்டோம்? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நவ கிரகங்களால் ஏற்படுற பிரச்சனை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பாம்பன் சுவாமிகள் அற்புதமான ஒரு மந்திரம் கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா,
இந்த நவ வீரர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? மணி 8:15, இன்னும் 5 நிமிஷம். ஐயா 5 நிமிஷம். அவருக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த அம்மா 5 நிமிஷம் 15 நிமிஷம் பேசணும், அதனால் சரின்னு சொல்லிடுவார் எப்பயுமே. பாவம், அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஐயா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. கேட்டு பாருங்கள் சொன்னா இல்லையான்னு. இதை முன்னாடி இப்படி தான் கடவுள்கிட்டே சொல்லணும், முருகா நீ பண்ணுவேன்னு தெரியும்னு சொல்லிடணும், அவருக்கு வேறு வழியே இல்லை, பண்ணிடுவார். அப்படி தான் பக்தியும் இருக்கணும். அப்போது பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணுறார், வாழ்க்கையில் அவருக்கு கரெக்டாக 13 வயசு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞானம் வந்து, தினம் தினம் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் எழுதுவாராம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் உதாரணத்துக்கு என் பையன் கேட்பான், அம்மா இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸா, மஷ்ரூம் மஞ்சூரியனா, கோபி 65யா, பன்னீர் 65யா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் அப்படி தான், இன்றைக்கி என்ன லஞ்சு, நாளைக்கு என்ன லஞ்சு, எல்லோரும் சாப்பாடில் கவனமாக இருப்போம் இல்லையா, வேறு வழி இல்லை. ஆனால் பாம்பன் சுவாமிகள் மதியம் சாப்பாடை பற்றியே யோசிக்காமல் தினம் தினம் 13 வயசில் முருகனுக்காக தொடர்ந்து 100 நாட்கள் 100 பாடல்கள் எழுதியிருக்கார். அவருடைய வாழ்க்கையில் 100 இல்லை 1000 இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மொத்தம் 6666 பாடல்கள் எழுதியிருக்கார் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளோட மகத்துவத்தை பேசிக்கொண்டே போகலாம். அற்புதமான ஒரு மகான். அந்த மகானை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், மித்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த முறை நான் வரும்பொழுது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதான் சஸ்பென்ஸ், அடுத்த முறை நான் சொல்லுவேன். இப்போ இந்த வாட்டி நான் சொல்கிறது என்னென்னா, நவகிரகங்களால் பல பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா, என்ன திசை நடக்குது, எனக்கு கஷ்டம் நடக்குது. அதில் நவ வீரர்கள் அப்படின்னு இருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து அந்த முருகப்பெருமான் அவதாரம் தான். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கணை திறக்கும் பொழுது 6 தீப்பொறிகள் வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது தெரியும். அப்போது பார்வதி அந்த இடத்துல அந்த தகிப்பு தாங்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து ஓடும் பொழுது பார்வதி தேவியோட கால் அந்த கொலுசுலேருந்து நவமணிகள் கீழே விழுறது. அந்த நவமணிகளை தான் பார்வதி தேவி அவளோட சக்தியால் நவசக்தியாக அந்த அம்மை உருவாக்குறாள். அந்த நவசக்திகளுடைய குழந்தைகள் தான் நவ வீரர்கள். அந்த நவ வீரர்கள் யாரு அப்படின்னா, இந்த வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீர புரந்தரன், வீர ராக்ததன், வீர மார்த்தாண்டன், வீர தீரன், வீராந்தகன், இவங்க தான் இந்த 9 வீரர்கள், நவ வீரர்கள் அப்படின்னு. பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நவவீர நவரத்ன கலிவிருத்தம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். கூகுள், இப்போ தான் கூகுள் எல்லாமே சொல்லிடுது, டாக்டரே வேண்டாம், கூகுள் சொல்லிடும். அந்த நவவீர நவரத்ன கலிவிருத்தம் என்ன அப்படின்னு போய் கூகுளில் பார்த்து தினம் அதை எவ்வளோ வாட்டி முடியுமோ, குறைஞ்சபட்சம் 18 டைம்ஸ். எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா 108 முறை, உங்களுக்கு எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் சொன்ன மாதிரி பக்தியோடு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இந்த சன்னிதானத்தில் நான் சொல்லிட்டு போகிறேன், நவ கிரகங்களால், எதுக்கு அதை எழுதியிருக்காருன்னா, நவ வீரர்களுடைய சக்தினால் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை வந்து தாக்காது. எந்த இடத்துலையும், எந்த வேதத்திலையும், எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை கடவுளை வணங்கினா அத்தனை கஷ்டமும் போயிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லலை. உடனே நான் எல்லா நாளும் வேண்டினேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, கடவுள் மேலே பழிய போடு முருகா, உன்னை இத்தனை நாள் நான் வந்து பார்த்துருக்கேன், எத்தனை பிரசாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எத்தனை கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கேன், எத்தனை வேல்மாறல் படிச்சிருக்கேன், முருகன் மேலே பழிய போடு. அப்போது இதெல்லாம் பழி போட்டு ஆகிற விஷயம் கிடையாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தூய்மையான பக்தியோட, அதுதான் விஷயம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பக்தி. முருகா, உனக்கு நான் சக்கரை பொங்கல் கொடுக்குறேன், நீ எனக்கு 2 பெட்ரூம் வீடு வாங்கி கொடு, இதனை கரப்ஷன் பண்ணுறதுக்கு முருகன் என்ன சும்மா மனுஷனா? தெய்வங்க, அவர் தெய்வம். அந்த தெய்வத்தை, அந்த தெய்வமே ஒரு மகான் மூலமாக நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கார், ஒரு சொத்தை கொடுத்துருக்கார். என்ன, இந்த நவவீர நவரத்ன கலிவிருத்தம்லாம் ஒரு பெரிய சொத்து. வாழ்க்கையில் நினைச்சதை தரக்கூடியது தான் அந்த சொத்து. அந்த சொத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய சொத்தை தேடி 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 அலையும் வரை வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால்
என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒருத்தரும் பாம்பன் சுவாமிகள் நிறைய எழுதியிருக்கார், சண்முக கவசம் எழுதியிருக்கார், பஞ்சாமிர்த வண்ணம் எழுதியிருக்கார், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வைகாசி விசாகத்தில் நான் பேசுகிறேன். டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஆசை, இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் இன்னிலேந்து உங்கள் தூய்மையான பிரார்த்தனையை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் முருகன் நிறைவேற்றுவார். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அதனால் ரொம்ப 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 காத்தோட்டமாக அற்புதமாக இருந்தாலும் இந்த சென்னை வெயில் இவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது. இவ்வளோ காத்தோட்டமாக இருந்தாலும் தூங்காமல் ஒரு சொற்பொழிவு கேட்ட இந்த அற்புதமான ஆடியன்ஸ்க்கு என்னோட கோடான கோடி நன்றிகள். 8 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் 8:15 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்த அவருக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா மைக் ஒழுங்காக இருந்தால் தான் ஒழுங்காக என்னால் பேச முடியும் இல்லையா? நம்ம என்ன தான் பேசினாலும் மைக் ஊன்னு சத்தம் போட்டால் ஒன்றும் கேட்காது. அதனால் ஒளி அமைத்த அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அற்புதமான இந்த வாய்ப்பில்லை இந்த பாக்கியத்தை கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்டையர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, வடபழனி எல்லா மெம்பர்ஸ் அங்கே பூஜை பண்ணுறவங்களேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, காலையில் இன்னைக்கு கூப்பிட்டு ஞாபகப்படுத்துகிறார், மேடம் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு. நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்னு. நல்ல வேலை ப்ரோக்ராம் முடியும் போது தான் நான் சொன்னேன் பாருங்கள், ஸ்ரீதர் சார்னு ஒருத்தர் டைம் பார்த்துட்டே இருப்பார்னு. அது வேறு யாரும் இல்லை, இவர் தான். நல்ல வேலை இவரை இப்போ முடியும் பொழுது வர வச்சதும் முருகப்பெருமான் தான். அதனால் காலையில் ஞாபகப்படுத்தி எனக்கு இந்த 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கு நன்றி. அதனால் உங்கள் அனைவருடைய சார்பிலும் முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியமும் மன நிம்மதியும் தொழில் அபிவிருத்தியும் குடும்ப க்ஷேமத்தையும் என்றென்றும் அந்த முருகப்பெருமான் அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பிரிய மனமே இல்லாமல் மீண்டும் 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 சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் உட்காருங்க, அவசரம் இல்லை, உட்காருங்க. அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு எழுந்து போகலாம். இவ்வளோ நேரம் கேட்டோம்ல, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டோம்ல. திருக்கோயில் மரியாதை அவங்க பண்ணும்போது இருந்து உங்கள் கரகோஷங்களை எழுப்பிட்டு போகணும்ல. நம்முடைய வடபழனி ஆண்டவனுடைய வழியடிமை அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய வீரமணி ஐயாவினுடைய குடும்பம். ஒரு நல்ல ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, மாமியாரை விட ஒரு படி மருமகளை ஏற்றும். அது இங்கே ஏற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கை தட்டுற மாமியார் இவங்க ஒருத்தங்க தான் நினைக்கிறேன். தலையில் தட்டுற மாமியார் தான் ஜாஸ்தி. சரிங்களா? ஏன் மாமியார் உட்பட. சரிங்களா? அப்புறம் சொன்னீங்கல்ல, மனைவி வீட்டுக்கு போனால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. எப்படி இறைவனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லையோ அது மாதிரி ஆண்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ என் மனைவி இங்கே இல்லை. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்திராஷ்டமத்தை பற்றி ஞாபகப்படுத்தினேன். நாளைக்கு அடியனுக்கு சந்திராஷ்டமம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அடியனை அடக்கி தான் வாசிக்கணும். அந்த நிலையில் அப்புறம் நம்ம ஐயா வந்து நான் சொன்ன மாதிரி வழியடிமை அவர் வந்து பாடினார். வேதாரண்யம் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு தமிழில் பேர் திருமறைக்காடு அப்படின்னு ஒரு பேர். திருமறைக்காடு அப்படின்னு. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை தான் இருக்கும், அம்மா சொன்னாங்கல்ல. அது மாதிரி நமக்கு தலையெழுத்து எழுதினார்ல ஒருத்தர், அவர் குடும்பத்தில் பிரச்சனை. அவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரோட குடும்பத்தில்? பிரம்மாவோட குடும்பத்தில். அப்போ அவரை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும்னு சரஸ்வதி வந்து ஒரு ஊராக கிளம்பி வந்து சிவபூஜை பண்ணிவிட்டு எங்கேயாவது சுவாமி காட்சி கொடுத்தா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேதாரண்யத்தில் அம்பாளே வெளியில் வந்து வாமா சரஸ்வதின்னு வரவேற்றாங்களாம். சரஸ்வதி கையில் என்ன இருக்கும்? வீணை இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரஸ்வதி கையில் யாழ் இருந்தது. முதல்ல சரஸ்வதி ஒரு கையில் யாழ் இருந்தது. அந்த யாழினுடைய சத்தத்தை வந்து அந்த யாழினுடைய சத்தத்தை விட அம்பாளுடைய குரல் வந்து அவ்வளோ நல்லா இருந்துதான். அதனால் யாழை வந்து சரஸ்வதி வந்து மறைச்சி வச்சுட்டாங்களாம். யாழை வந்து சரஸ்வதி மறைச்சி வச்சுட்டாங்களாம். அந்த யாழ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அது இங்கே தான் இருக்குது. அந்த யாழ் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. பச்சை மயில் வாகனனே பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. அதில் வித்தியாசமாக ஒரு சங்கதி போட்டாரா?
அந்த சங்கதி இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அவ்வளோ அற்புதமான அந்த எல்லாருமே அந்த முருக வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சஷ்டி கவசத்துக்கு அடுத்தபடியாக கேட்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த பச்சை மயில் வாகனனே. அதில் வித்தியாசமான ஒரு சங்கதியை போட்டார். அது தாத்தா சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரில. அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. இன்றைக்கி சைவத்தில் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு நாள். நம்ம எல்லாரும் வந்து இறைவனை வீணடிக்கிறதை விட விபூதியை வீணடிக்கிறோம். இறைவனுக்கு நிகரான ஒரு பொருள் விபூதி இல்லையா? கோயில் நிறைய நம்ம காலு கீழே கிடக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம வந்து இது பண்ணுறோம், மதிக்கிறோம். அவ்வளோ 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 மதிக்கிறோம், அப்படி தான் சொல்லணும். அந்த திருநீற்றுடைய பெருமையை சொல்கிறதுக்கே வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கு தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு வந்த 16,000 பேர்களையும் கூட்டிக்கிட்டு மூலஸ்தானத்தில் போய் மறைஞ்ச நாள் இன்னைக்கு. எத்தனை பேரை கூட்டிகிட்டு போயிட்டு? 16,000 பேர். 16,000 பேருக்கு முக்தி கொடுத்த திருநாள் இந்த வைகாசி மூலம். நம்முடைய சைவத்தில் ஞானசம்பந்த பெருமான் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியர். அவருக்கு தான் சுவாமி பல்லக்கு கொடுத்தார். அவருக்கு தான் சுவாமி சிவிகை கொடுத்தார், சின்னம் கொடுத்தார். அவருக்கு தான் சுவாமி தீவெட்டியை கொடுத்தார். இப்படி வந்து ஒரு குருநாதருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து லட்சணங்களையும் ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்துருக்கார். அருணகிரிநாதர் வந்து நமக்கு என்ன சொன்னாருன்னா, ஞானசம்பந்த பெருமான் தான் முருகப்பெருமான் நமக்கு வந்து காட்சி நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறார், சுட்டி கொடுக்குறார். அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஒரு நாள் இன்னைக்கு. தமிழில் ஆசிரியர்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆசுன்னா குழப்பம், இரியர்னா நீக்குபவர். நம்முடைய குழப்பத்தெல்லாம் நீக்கிற மாதிரி இன்னைக்கு அம்மாவுடைய சொற்பொழிவு அமைஞ்சது. இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் சுருங்க சொன்னால் என்னென்னா, திருப்பி 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 இறைவனோட நாமத்தை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை தீரும். பிரச்சனை கொடுக்கறது என்னது? பில்லி சூனியத்திலேருந்து நவகிரகம் வரைக்கும் எல்லாமே உங்கள் பிரச்சனையை தீர்க்கணுமா? அவருடைய நாமாவளியை சொல்லுங்கள். அவருடைய நாமாவளியை சொல்கிறதுக்கு ஒரே பேரை திருப்பி திருப்பி சொல்ல முடியல அதுக்கு அப்படின்னா கூட அவங்க எழுதின அருளாளர்கள் எழுதின நூலை வந்து படிங்க. நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு 80% பேருக்கு சஷ்டி கவசம் தெரியும். ஆனால் சஷ்டி கவசம் யார் எழுதுனா அப்படின்னா 60% பேருக்கு தெரியும். சஷ்டி கவசம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு 20% பேருக்கு தான் தெரியும். சஷ்டி கவசம் எழுதுன அவர் இருக்கார் இல்லையா, அவர் திருச்செந்தூரில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனார். எதுக்கு போனார்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனார். ஏன் அப்படின்னா, வயிற்று வலி தாங்காமல் போய் கடலில் விழுந்து சாகணும்னு போனார். அப்போ திருச்செந்தூரில் திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. இப்போ கூட திருவிழாவில் போனால் தான் சாமி பார்க்க முடியும் போல தெரியுது, அவ்வளோ கூட்டம் இப்போது. அப்படி ஒரு திருவிழா நடக்கும்போது ஒரு வாகனத்துலேயும் சுவாமி வர 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 அந்த அழகில் மயங்கி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சாகலாம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சாகலான்னு தள்ளி தள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வயிற்று வலியை நீங்கினதுனால அதுக்கு முருகப்பெருமானை நினச்சி எழுதுனது தான் சஷ்டி கவசம். என்னுடைய கண்ணை காப்பாற்றணும், என்னுடைய வாயை காப்பாற்றட்டும், என்னுடைய நாக்கை காப்பாற்றட்டும், என்னுடைய கைகளை காப்பாற்றட்டும், என்னுடைய முதுகை காப்பாற்றட்டும் அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அவயங்களையும் ஒரு உறுப்பையும் எது காப்பாற்றும்? வேல் காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையை எழுதினர். காக்க காக்க அப்படின்னு எழுதினார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நூல் சஷ்டி கவசம். அதனால தான் தமிழர்கள் எல்லாருமே விடாமல் ஒரு நூலை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அதில் முதல் நூல் என்னது? சஷ்டி கவசம். அப்படி அந்த வழியில் வந்த நம்முடைய பாம்பன் சுவாமிகளை பற்றி சொன்னாங்க. நம்முடைய தருமை ஆதீனத்தில் 26வது குருமணிகள் சொன்னாங்க, சென்னை இப்போ அழிஞ்சிரும் அப்போ அழிஞ்சிரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சென்னையை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, சென்னையை 2 கண்கள் மாதிரி 2 பேர் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தருமை ஆதீனத்தில் 26வது குருமணிகள். ஒன்று பட்டினத்தார், இன்னொன்று பாம்பன் சுவாமிகள். தெற்கு எல்லையாக இருக்கிறது பாம்பன் சுவாமி, வடக்கு எல்லையாக இருக்கிறது பட்டினத்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளையும் கடற்கரை ஓரமாக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நம்முடைய பாம்பன் சுவாமிகளுக்கு நடக்காத அற்புதங்கள் ஒன்றும் எல்லாமே சென்னையில் தான் நடந்தது. பாம்பனில் நடந்த அற்புதத்தை தவிர மற்ற எல்லா அற்புதமுமே சென்னையில் தான் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஞானி, ஒரு மகான் அப்படி சொல்லலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த செய்திகளை ரொம்ப வந்து அழகாகவும் விரிவாகவும் எங்களுக்கு தகுந்த மாதிரியும் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொன்ன நம்முடைய வடபழனி ஆண்டவனுடைய வழியடிமை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குடும்பம் இன்னும் வாழையடி வாழையாக வடபழனி ஆண்டவனுக்கு எல்லா திருவிழாலையும் வந்து நிறைய சொற்பொழிவு வந்து பண்ணி நம்முடைய மக்களுக்கு ஞானக்கண்களை திறந்து வைக்கணும். பொதுவாக சொற்பொழிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகனோட வாகனம் என்னது? மயில். எத்தனை மயில் இருக்கு அவர்கிட்ட? தெரியாது. அதுக்கு தான் சொற்பொழிவு கேட்கணும். மாம்பழம் ஞானப்பழம் வாங்குறதுக்கு ஒரு மயில் மேலே போனாரா?
போனாரா? அந்த மயில் பேரை நீங்களே தெரிஞ்சுங்க. அடுத்து போருக்கு போகும்போதும் மயிலில் போனாரா? போர் முடிஞ்ச உடனே சூரபதுமனை மயிலாக்கி வச்சுக்கிட்டாரா? மொத்தம் எத்தனை மயில் இருக்குது? 3 மயில் இருக்குது. 3 மயிலுக்குமே பேர் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட கூகுள் அக்கா கிட்ட போய் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை மாதிரி வாகனமே முருகனுக்கு 3 இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து திருப்பி சொற்பொழிவு கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தெளிய முடியும். சரிங்களா? அதனால் குறிப்பாக இந்த குடும்பம் பண்ணுற சொற்பொழிவு கோயிலாக போய் தேடி கேளுங்க, நிறைய அற்புதமான செய்திகளை சொல்லுவாங்க அப்படின்னு அடியேன்னு சொல்லிக்கிட்டு இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு. இப்பொழுது நம்முடைய சௌமியா அக்கா அவர்களுக்கு வடபழனி ஆண்டவனுடைய பிரசாதத்தை நம்முடைய வெற்றிவேல் முருகனுக்கு, வடபழனி வள்ளலுக்கு, ஞான தண்டாயுத பாணிக்கு, குழந்தை வேலாயுத சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னைக்கு விளையாட்டு நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சி. இன்னும் இது 8 நாள் நிகழ்ச்சி இருக்குது. அது மாதிரி எல்லாரும் அங்கேருந்து இங்கே நிறைய சொற்பொழிவுகள், நிறைய நடன நிகழ்ச்சிகள், நிறைய ஆன்மீக கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. சிற்றம்பலம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.